தமிழர்களுக்கு 2000-3000 ஆண்டுகள் வரலாறு இருக்கிறது. இந்த 2000-3000 ஆண்டுகளின் கால ஓட்டத்திலே தமிழ்நாட்டிலே தமிழர்களுடைய கைகளுக்கு இவையெல்லாம் வந்து சேர்ந்ததா என்கிற ஒரு தலைப்பு. எவையெல்லாம் வந்து சேர்ந்ததா அப்படின்னா ஒரு 3 விஷயத்தை கொடுத்துருக்கும். ஒன்று மொழி. நீங்க கேட்கலாம், இப்ப பேசிட்டு இருக்க, அப்ப வந்து சேராமையா பேசிட்டு இருக்க, சேர்ந்திருக்கு, சரியா வந்து சேர்ந்திருக்கா? தமிழ்நாட்டிலே மொழி நிறைவாக வந்து சேர்ந்திருக்கிறதா? வரலாறு, சமயம், இந்த 3ம் நம் கைகளுக்கு இத்தனை காலம் கழித்து கைகளுக்கு வந்து சரியாக சேர்ந்திருக்கிறதா என்கிற கேள்வியை இன்றைக்கு இந்த திருச்சாழல் மன்றம் முன்வைக்கிறது. வேளாண்மை, அறிவியல், இது எல்லாத்தையுமே ஆங்கிலத்திலையும் தமிழ வெறும் பாட மொழியா மட்டும் வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, இந்த தமிழ் மொழி பயிற்று மொழியாக இல்லாமல், பாட மொழியாகவும் இல்லாமல், விருப்ப மொழியாக வந்துவிட்டது. தமிழர்களுக்கு விருப்பம் இல்லை அங்கேயும் தமிழ் படிப்பது. ஏன்னா முன்னெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சரணமா வந்து ஐடி செக்டார் அப்படின்னாலே ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அங்கேயே கலந்துரையாடல்கள் எல்லாமே இப்ப தமிழ்ல அதிகமா அதிகரிச்சிருச்சு. தமிழுடைய மார்க்கெட் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால வேலை வாய்ப்பும் இங்க அதிகமா தான் இருக்கு. வரலாறு என்பது பள்ளி பருவத்திலே பாத்தீங்கன்னா ஏதோ தூக்கத்திற்கான 1 மணி நேரம் வகுப்பு மாதிரி இருக்கும். கரெக்டா லஞ்சுக்கு அப்புறம் அந்த பீரியட் தான் வைப்பாங்க. கதை எழுதணும் அப்படின்னா அந்த வகுப்பாக தான் இருக்கும். 10ஆம் வகுப்புல அதிகமாக ரொம்ப குறைவாக மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவன் எடுக்கக்கூடிய, வேறு வழியே இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒரு பாடப்பிரிவாக வரலாறுங்கிறது இருக்கு. மேத்ஸ் இதுல சேர்க்கிறது இல்லை. நீங்க மேத்ஸ் தான் இருக்கிறது ப்ரொஃபஷனலான ஒரு ஐட்டம் தான். அதை படிச்சாலும் புத்திசாலி. தமிழ் இலக்கியம் படிக்கிறவனோ இல்ல வரலாறு படிக்கிறவனோ வேறு வழியே இல்லாம வந்து படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கு. நீங்களே சாப்பிட வேண்டாம், பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. இதைத்தான் எங்கள் அவை சொன்னால் பசித்து புசின்னு. இதைத்தான் எங்கள் வள்ளுவன் சொன்னா மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அச்சது போட்டு நின்னா. அந்த வரலாறு தான் இன்றைக்கு மருத்துவமாக இங்கே கடத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய வரலாறு மிக சரியாக இங்கே கடத்தப்பட்டிருக்கிறது என்று பதிவு செய்கிறேன். சாய்பாபா சிலைக்கு சிவபெருமான் பூத்துவிடுகிற சிலைகள் இருக்கிறது. சாய்பாபாவினுடைய சிலைக்கு இயேசுநாதர் பூத்துவிடுகிற சிலைகள் வருகிறது. சாய்பாபாவை கருட வாகனத்தின் மேல் அமர வைத்து செல்லக்கூடிய ஒரு பண்பாட்டு தளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அறிவிக்கப்படாத போராகவே அதை பார்க்கிறேன். ஒரு சமயம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மாறி அது திரிந்துருச்சு அப்படிங்கிறார். இன்னைக்கு இந்து சமயம் என்பதே அதனுடைய அடிப்படை 6 மதங்கள் 6 தரிசனங்களை உட்படுத்தியதுதான். அப்ப ஒன்றை ஒன்று விழுங்கி வந்ததல்ல, ஒன்றினுடைய தன்மை மாறாமல் தன்னோடு தக்க வைத்துக் கொண்டு வளர்ந்து நின்ற ஒரு ஞான மரபில் நின்று கொண்டு இன்னைக்கு ஒண்ணு மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ABC வரிசையா சொன்னார். உள்ள கடவுள் நம்பிக்கைன்னா என்னங்கிறதுக்கு நமக்கு ஒரு புரிதல் வேணும்னு நினைக்கிறேன். ஒரு கடவுளுக்கு எத்தனை கைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு கடவுளுக்கு எத்தனை கைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் எல்லா கடவுளுக்கும் 2 கால்கள் தான். வணக்கம். இந்தியா அப்படிங்கிற இந்த நாடு ஒட்டுமொத்தமா ஒண்ணு யோசிச்சா, இந்தியாங்கிற ஒட்டுமொத்தமான நாடு யோசிக்கிறதுக்கு அப்படியே நேர் எதிரா வித்தியாசமா யோசிக்கிற ஒரு மாநிலம்னா அது தமிழ்நாடு அப்படிங்கிற பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல எல்லாம் ஒரே மாதிரி யோசிச்சா, இல்ல நாங்க ரொம்ப வித்தியாசம், தமிழ்நாட்டுக்குள்ள வித்தியாசமா இருக்கிற ஒரு மண்டலம் கொங்கு மண்டலம் என்கிற இந்த கோயம்புத்தூர். எப்படி இந்தியாவுக்கு தமிழ்நாடு ஒரு தனித்துவமோ அது போல தமிழ்நாட்டுக்கு கொங்கு மண்டலம் ஒரு தனித்துவம் என்பதை வரலாற்றிலே நாம் பார்த்திருக்கிறோம். அத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க கோயம்புத்தூர் புத்தக காட்சி ஒரு புதிய மரபார்ந்த சொற்போர் நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. என்னுடைய வணக்கங்களை உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இது பட்டிமன்றம் இல்லை, ஏன்னா நான் நடுவராக தெரியும், இது பட்டிமன்றமா இருக்காது. இது திருச்சாழல் என்கிற ஒரு மரபார்ந்த ஒரு சொற்போர். அதை உங்களுக்கு முதல்ல அறிமுகப்படுத்திட்டா நீங்க இதை ஃபாலோ பண்ண வசதியா இருக்கும். இல்லைன்னா அப்புறம் தியேட்டர்ல நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பணம் பார்க்க உட்கார்ந்த மாதிரி கஷ்டமாயிடும். தமிழ்நாட்டுல தமிழில சொற்களை வைத்து விளையாடி, சொற்களால் ஒருவரை ஒருவர் கருத்துகளால் பேசிக்கொண்டு, கருத்துகளால் மோதிக்கொள்ளுகிற பல வகையான விஷயங்கள் தமிழ்நாட்டிலே தமிழ் மண்ணிலே இருந்தது. அப்படி சிலப்பதிகார மணிமேகலை காலத்திலே இருந்து இன்றைக்கு மீட்டுருவாக்கம் செய்து இன்னைக்கு உலகமெல்லாம் புகழ் பெற்றிருக்கிற ஒரு வடிவம் தான் பட்டிமன்றம். எல்லாருக்கும் பட்டிமன்றம் தெரியும் தானே? நல்லாவே தெரியும். ஏன்னா மாமியாரா மருமகளா 2 பேருமே ஜெயிச்சுவாங்க வீட்டுல, அது நமக்கு தெரியல.
ஒரு காலத்திலே பட்டிமன்றங்கள் எதற்காக வந்தது என்றால் நம்முடைய அறிவை பட்டை தீட்டுவதற்காகவே கொண்டு வந்தார்கள். குன்றக்குடி அடிகளார் போன்ற தெய்வ தமிழறிஞர்கள் கொண்டு வந்தார்கள். அப்புறம் இது இப்ப பட்டிமன்றம் எந்த நெடுஞ்சாலையிலே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதனால் நாங்கள் யோசித்தோம், பட்டிமன்றம் மட்டும்தான் தமிழ் மண்ணிலே இருந்த ஒரு சொற்போர் கலையா என்று பார்க்கிற போது எங்களுக்கு கிடைத்த ஒன்றுதான் சாழை என்கிற ஒரு சொல் விளையாட்டு, ஒரு சொற்போர். இது திருவாசகம் என்கிற அற்புதமான நூலை மண்ணுக்கு கொடுத்த மணிவாசகருடைய பாடலிலே வரக்கூடிய ஒன்று. திருச்சாழல்னா ஒன்றும் இல்லை, பட்டிமன்றம் மாதிரி தான், ஆனா பட்டிமன்றம் இல்லை. திருச்சாழல் படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு பெண் கேட்பா, என்ன உன் சோபெருமான் ரொம்ப பெருமையா பேசுற, அங்கால என்ன கோவணம் கட்டிட்டு இருக்காரு, சோபெருமான்ங்கிற என்ன சாம்பலை பூசிட்டு இருக்காரு, பூசுவது வெந்நீர் பூணுவது பொங்கரவும், பாம்பு போயிட்டு ஜொல்லு மாதிரி மாத்திட்டு இருக்காரு, அவர் போய் என்ன நீ பெருசா புகழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு ஒருவர் ஒன்றை குறைவுபட்டு விமர்சனமாக சொல்லுவார். அதற்கு அந்த தோழி சொல்லுவாள், எதற்காக அவர் அப்படி பாம்பரவம் அணிந்திருக்கிறார் தெரியுமா, எதுக்காக அவர் சாம்பல் பூசியிருக்கிறார் தெரியுமா, எதுக்காக அவர் கோவணம் கட்டிருக்கார் தெரியுமா அப்படின்னு அவள் எதை குறையாக சொன்னாலோ அந்த குறையெல்லாம் நிறையாக இவள் சொல்லுவாள். குறை சொல்லுவதும் அந்த குறையை நிறையாக்கி சொல்லுவதும் தான் சாழல் என்கிற சொற்போர் வடிவம். பட்டிமன்றத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ரெண்டு தலைப்பா பிரிஞ்சிருவாங்க. இவங்க இந்த தலைப்பு தான் உயிரை கொடுத்து பேசுவாங்க, இவங்க இந்த தலைப்பு தான் உயிரை கொடுத்து பேசுவாங்க. ஆனா திருச்சாழல் அப்படி அல்ல. இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைப்பிலே நம் திருச்சாழலை கொண்டு வந்திருக்கிறோம். தமிழர்களுக்கு 2000-3000 ஆண்டுகள் வரலாறு இருக்கிறது. இந்த 2000-3000 ஆண்டுகளின் கால ஓட்டத்திலே தமிழ்நாட்டிலே தமிழர்களினுடைய கைகளுக்கு இவையெல்லாம் வந்து சேர்ந்ததா என்கிற ஒரு தலைப்பு. எவையெல்லாம் வந்து சேர்ந்ததா அப்படின்னா ஒரு 3 விஷயத்தை கொடுத்துருவோம். ஒன்று மொழி. நீங்க கேட்கலாம், இப்ப பேசிட்டு இருக்கப்பா வந்து சேராமையா பேசிட்டு இருக்க, சேர்ந்திருக்கு, சரியா வந்து சேர்ந்திருக்கா, தமிழ்நாட்டிலே மொழி நிறைவாக வந்து சேர்ந்திருக்கிறதா, வரலாறு, சமயம், இந்த 3ம் நம் கைகளுக்கு இத்தனை காலம் கழித்து கைகளுக்கு வந்து சரியாக சேர்ந்திருக்கிறதா என்கிற கேள்வியை இன்றைக்கு இந்த திருச்சாழல் மன்றம் முன்வைக்கிறது. முதலிலே கபிலா அவர்கள் பேச இருக்கிறார்கள். ஒரு பலத்த கைத்தட்டலோடு இந்த திருச்சாழலை தமிழ்நாட்டில் காலம் கடந்து தமிழர்கள் கைகளுக்கு மொழி வந்து சேர்ந்திருக்கிறதா இல்லை என்று குற்றம் சாட்ட வருகிறார். உங்களுடைய வாழ்த்துக்களோடு. காலம் கடந்தும் நம் கைகளில் சரியாக வந்து சேரவில்லை என்று விவாதிக்கும் பொழுது வரலாறு, சமயம் இது எல்லாமே இருந்தாலும் இதுக்கெல்லாம் முதன்மையானது நம்முடைய தமிழ் மொழி. ஏன்னா மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் தன்னுடைய தமிழ் வரலாறுங்கிற நூல்ல மறைக்கப்பட்ட விஷயங்கள்னு 16 விஷயங்கள் சொல்றார். இப்ப தமிழர் இனம் மறைப்பு, தமிழர் நாகரிகம் மறைப்பு, தமிழர் கலை மறைப்பு, தமிழர் தெய்வம் மறைப்பு, தமிழர் வரலாறு மறைப்பு, தமிழர் சமய மறைப்புன்னு 16 விஷயங்கள் சொல்றார். ஆனா இந்த 16 விஷயங்களுக்கும் காரணமாக இருப்பது எதுவென்றால் தமிழ் சொல்லும் தமிழ் எழுத்தும் தமிழ் மொழியும் மறைக்கப்பட்டதும் மறக்கப்பட்டதும் தான். இப்ப மொழி என்பது வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை, உள்ளம் சார்ந்த நிகழும் வேட்கை. அது கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற ஒரு கருவியாக மட்டுமே பார்த்தோமே. ஆனால் இத்தனை காலமாக அதற்கான சண்டையும் யுத்தமும் எதற்காக? இப்ப மொழிங்கிறது நம் இனத்தின் அடையாளம். மொழி மீதான தாக்குதலை அப்படியே கடந்து விட்டுட்டு போயிட முடியாது. மொழி மீதான தாக்குதல் என்பது நம் தன்மானத்தின் மீதான தாக்குதல். அந்த வகையிலே என்னுடைய முதல் குற்றச்சாட்டை நான் இங்கே தொடங்குகிறேன். ஒரு மொழி அடுத்த தலைமுறைக்கு வந்து சேருகிறதா இல்லையா என்பது எதை வைத்து முடிவு செய்யப்படுகிறதுனா 3 விஷயங்கள், 3 மதிப்பீடு தான் அதுக்கு நிர்ணயம் செய்யுது. ஒன்று பண்பாட்டு அடையாளம், 2வது அரசியல் ஆதாயம், 3வது பொருளாதார வாய்ப்பு. இப்போ ஒரு மொழி இந்த 3ஐயும் செய்கிறதாங்கிற அடிப்படையில தான் அடுத்த தலைமுறைக்கு வந்து சேருது. ஆனா ஒரு தனி மனிதனை வச்சு யோசிக்கும் பொழுது பண்பாட்டு அடையாளம், அரசியல் ஆதாயம் இது எல்லாத்தையுமே தாண்டி பொருளாதார வாய்ப்பு, இந்த மொழி எனக்கு பணம் ஈட்டுமா அப்படிங்கிற அடிப்படை கேள்விக்கு
பதில் ஆம் என்று எந்த மொழி சொல்கிறதோ அந்த மொழி தான் அடுத்த தலைமுறைக்கு வருது. இப்போ மனசாட்சியை தொட்டு சொல்லணும். அடுத்து இது இல்லை உடன்பட்டு பேச வருகின்ற மருத்துவர் காவியா அவர்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லணும். பிற மொழிகள் படிப்பதை விட தமிழ் மொழி அதிகமான பொருளாதார வாய்ப்பை தருகிறதா என்ற கேள்வியை இந்த சபையிலே நான் முன்வைக்கிறேன். ஏன்னா இந்த மொழியை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இழப்பதால் ஒரு நட்டமும் இல்லை, இந்த மொழி எனக்கு பாரமாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஏன்னா முன்னாடி தமிழ் மொழி ஒரு பயிற்று மொழியாக இருந்தது. கொஞ்ச காலம் கழிச்சு அந்த பயிற்று மொழியிலிருந்து அது பாட மொழியா மாறுச்சு. வேளாண்மை, அறிவியல் இது எல்லாத்தையுமே ஆங்கிலத்திலையும் தமிழ வெறும் பாட மொழியா மட்டும் வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல சிபிஎஸ்இ, ஐசி, ஐபின்னு இந்த மாதிரி எக்கச்சக்க சிலபஸ் இருக்கு. இந்த எல்லா பள்ளிக்கூடத்திலையும் இந்த தமிழ் மொழி பயிற்று மொழியாக இல்லாமல் பாட மொழியாகவும் இல்லாமல் விருப்ப மொழியாக வந்துவிட்டது. தமிழர்களுக்கு விருப்பம் இல்லை, அங்கேயும் தமிழ் படிப்பதில்லை. இப்ப நம்ம வேற நாட்டுக்கு போறோம், ஒரு பிரான்ஸ் நாட்டுக்கு போறோம் அப்படின்னா அங்க பிரெஞ்சு தெரியாம நம்மளால வாழ முடியாது. ஜெர்மன் நாட்டிலையும் அதே நிலைதான். ஆனா அந்நியர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ் தெரிய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இருப்பதில்லை, எந்த அவசியமும் இருப்பதில்லை. ஒரு வாழைப்பழ கடைக்காரர்கிட்ட போய் அந்நியர் வந்து ஹவு மச் இஸ் திஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல கேட்டா நம்ம வாழைப்பழ கடைக்காரரு 10 ரூபான்னு தமிழ்ல பதில் சொல்ல மாட்டார், 10 rupees. ஒரு பக்கம் கல்வி அறிவு வளர்ந்துருச்சு, ஆங்கிலம் பேசுறாங்க நம்ம தமிழ் மக்கள்னு யோசிச்சா கூட, ஆனா அதுக்கு 10 ரூபான்னு தமிழ்ல பதில் சொல்ல முடியாத நிலையில தான் தமிழ் மக்கள் இருக்காங்க. அப்ப அந்நியர்கள் இந்த தேசத்துக்கு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் கட்டாயமும் நம்முடைய தமிழ்நாட்டிலே இருப்பதில்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப வங்காள தேசத்துல நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி இன்னைக்கு தமிழ்ல சொல்லணும்னா, பங்களாதேஷ்ல ஜெகதீச சந்திர போஸ்ங்கிற எழுத்தாளர், அறிஞர், அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் அவருடைய மொழியில, வங்காள மொழியில தான் பதிவு செய்யறாரு. ஆனா நம்முடைய நாட்டை சார்ந்த, நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த, திருச்சியை சார்ந்த சர் சி வி ராமன் அவர்கள் தன்னுடைய கண்டுபிடிப்புகள்லாம் ஆங்கிலத்துல பதிவு செய்யறாரு. இப்ப அதனால என்ன, ஆங்கிலத்துல இருந்தா என்ன நீங்க கேள்வி கேட்கலாம். ஏன்னா வேற மொழிங்கிறது அறிவை மட்டும்தான் கொண்டு வந்து சேர்க்கும். தாய்மொழியில், தமிழ் மொழியில் படித்தால் மட்டும்தான் கற்பனையும் சிந்தனையும் சேர்ந்து வளரும். அப்ப ஒரு கண்டுபிடிப்பு தமிழ் மொழியில் எழுதப்படும் பொழுதுதான் அந்த தமிழ் மொழியை படிப்பவர்கள், அந்த கண்டுபிடிப்பை தமிழிலே படிக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகள் அவர்களுடைய கற்பனையையும் சிந்தனையையும் அதிகரிக்க முடியும். அடுத்த தலைமுறை அறிஞர்களையும் விஞ்ஞானிகளையும் இந்த இடத்திலே நாம் தொலைத்துக் கொண்டிருக்கிறோம், தமிழின் வழியாக கல்வி கற்காததால். ஆக தாய்மொழி வழியாக கல்வி கற்கப்படாததும், தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டிலேயே இல்லை என்பதுதான் என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. தமிழில் சொல் வளமையும் எழுத்து புலமையும் இருந்தாலும் கூட இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்றாற் போல கலை சொற்கள் வந்து சேர்ந்தாலும் அந்த சொற்கள் யாவும் புழக்கத்தில் இல்லை என்பதுதான் என்னுடைய இரண்டாவது குற்றச்சாட்டு. ஏன்னா எல்லா மொழியிலையுமே ஒரு வார்த்தைக்கு நிகரான 5-6 வார்த்தைகள் இருக்கும். ஆங்கிலத்துல நம்ம சினோனிம்ஸ்னு சொல்லுவோம், 7-8 வார்த்தைகள் கூட இருக்கும். ஆனா நம்ம தமிழ் மொழியில ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 25-30 வார்த்தைகள் இருக்கும். அப்ப இது எல்லாமே ஒரே பொருள் குறித்தனவா அப்படின்னா கிடையாது. எல்லாத்துக்குமே பொருள் இருக்கு, ஆனா எதுவுமே ஒரே பொருள் குறித்தனவ அல்ல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பூ எடுத்துக்கிட்டோம்னா அந்த பூ என்பது பொது பெயர். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கையில DSLR கேமரா இல்ல, ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. ஆனா அந்த பூ ஒவ்வொரு படிநிலையிலும் எப்படி இருக்கிறது என்பதை தமிழர் அறிந்து ஒவ்வொரு நிலைக்கும் தனியாக பெயர் வைத்தார். அரும்பும் போது அரும்பு, அரும்பி பனியில் நனையும் போது நனை, நனைந்து அது முத்தாக மாறும் பொழுது முகை, வெடிப்பதற்கு ஆயத்தமாகும் பொழுது மொக்குள், அரும்பி விரிந்து கொண்டே இருக்கும் போது போது, மனம் வீச தொடங்கும் போது முகிழ், மலர்ந்த பின் மலர், இன்னும் விரிவாக மலர்ந்தால் அலர், கூட்டமாக மலர்ந்தால் பொதும்பர், பழுப்பாய் வாடிய பின் செம்மல், வீழும் போது வீ, உதிர்ந்து இருக்கும் பூக்கள் செம்மல். இப்படி பூவினுடைய ஒவ்வொரு படிநிலைக்கும் இத்தனை வார்த்தைகளை தமிழன் வைத்திருந்தார்.
ஆனா இன்னைக்கு தமிழ் மொழியை பார்க்கும்போது இதில் எத்தனை பெயர்கள் தமிழர்களுக்கு தெரியும்? அதிகபட்சம் 3 தெரியும். பூ, மலர், அரும்பு, அவ்வளவுதான். இந்த மாதிரி பூவுக்கே வித்தியாசமாக ஒவ்வொரு நிலைக்கும் ஏற்றாற் போல பெயரிட்ட தமிழன் இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைக்கே தமிழ்ல பெயர் வைக்க யோசிக்கிறான். இந்த கூட்டத்திலே நான் உதாரணத்துக்கு சொல்லுகின்ற பெயர்களை வைத்திருப்போர் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்துக்கு பிருத்வி அப்படின்னு பெயர் வச்சோம்னா அது ஒரு சமஸ்கிருத பெயர், கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதனுடைய பொருள் மண். அதே மாதிரி யாஷிகான்னு பெயர் வைக்கிறோம். யாஷிகா என்றால் யாசகம் கேட்பவர்கள். அதே மாதிரி மிருத்யூன் என்று பெயர் வைக்கிறோம். மிருத்யூன் என்றால் தமிழில் இறப்பு என்று அர்த்தம். இப்படி நம் மொழியிலேயே அத்தனை சொற்கள் இருக்கும் பொழுது, அத்தனை பெயர்கள் இருக்கும் பொழுது, நாம் சமஸ்கிருதத்தில் இருந்தும் பிற மொழிகளிடம் இருந்தும் கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். இப்படி சொல்வதற்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. நம் தமிழர்கள் வீடு நிறைய சோறு இருந்தும் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் வெளி மாநிலத்தில். இந்த தமிழ் மொழியில இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்றாற் போல சொற்கள் இருக்கு, அதை நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா அந்த கலை சொற்கள் எல்லாம் எங்க இருக்குன்னா 12ஆம் வகுப்புல தமிழ் 2ஆம் தாள்ல ஹாஸ்டல், விடுதி, இன்டர்நெட், இணையதளம், வாட்ஸ்அப், புலனம் என்று படித்து 2 மதிப்பெண் வாங்குவதிலே தான் இருக்கிறது. இப்ப இந்த வாட்ஸ்அப்பை எடுத்துக்கிட்டோம்னா அதுல எல்லாருமே இன்னைக்கு நம்ம தமிழ்ல பேசுறோம். ஆனா தமிழ் எழுத்துக்கள் வச்சு பேசுறோமாங்கிறது தான் கேள்வி. சொல்லு அப்படின்னா அதற்கான சொல் என்ன அப்படின்னா SOLLUன்றாங்க. 7ஆவது படிக்கிற பையன், நான் உங்க வீட்டுக்கு போயிருக்கேன், அவங்க அம்மா வீட்டுக்கு வர லேட் ஆகுது, அவன் வந்து ஒரு காகிதத்துல எழுதி வச்சுட்டு போறான், 6 o'clock வரேன் அப்படின்னு எழுதியிருந்தான். 6 o'clock எழுதுனது கூட இங்க பிரச்சனை இல்லை. வரேன்னு அவன் எழுதி இருந்தது வரேன் இல்ல, VAREN எழுதியிருந்தான். இப்ப தமிழ் மொழி அடுத்த தலைமுறைக்கு வந்திருக்கிறது என்று நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? நம்ம மருத்துவர் காவியா அவர்களை என்ற செய்திகள் அனுப்பும் பொழுது அக்கா எப்போ வருவீங்கிறத EPOங்கிறதான் எப்போன்னு அனுப்புனாங்க. அவர்கள் மறுக்க முடியாது. இல்ல சில பேர் APOன்னு வர அனுப்புறாங்க, அது புரிஞ்சுக்கவே முடிய மாட்டாங்க. அதே மாதிரி நான் காவியா அவர்கள் மருத்துவரா இருக்கிறதுனால அவர்கள்ட்ட கேட்டேன், நான் வேலை எப்படிமா போகுதுன்னு கேட்டேன். இன்னைக்கு காலையில தான் நடந்தது. அதற்கு காவியா அவர்கள் சொன்ன பதில், நீட் UG அலிகேஷன்ஸ்னால கேன்சல் பண்ணிட்டாங்க, எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிருச்சு. நீட் UG அலிகேஷன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க, எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிருச்சு. அவர் பேசின 8 வார்த்தைகள்ல 6 வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகள். நான் இதை அவங்களை குறைச்சு சொல்றதுக்காக நான் இங்க சொல்லல. இன்றைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம தினசரி பேசும் பொழுதே என்ன பேசுறோம்? காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணி, லஞ்ச பேக் பண்ணி, பைக்கை ஸ்டார்ட் பண்ணி, பார்க்கிங்ல பார்க் பண்ணி, அட்டெண்டன்ஸ்ல சைன் பண்ணி, மேனேஜருக்கு விஷ் பண்ணி, இது மொத்தத்துல என்ன இருக்குன்னா தமிழ்ல இருக்கிறது பண்ணி மட்டும்தான். இப்படி பண்ணு தமிழாக இருந்தது இன்றைக்கு பண்ணி தமிழாக மாறி போனது. அதுதான் உண்மை, நீங்க மறுக்க முடியாது. வீடுகள் தோறும் ரெட் சட்னி, ஒயிட் சட்னி, கிரீன் சட்னி. விழாக்கள் தோறும் ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி நியூ இயர். இப்படி விழாக்கள் தோறும் இந்த ஹாப்பிங்கிற வார்த்தை இருக்குல்ல, பொங்கலும் தீபாவளியும் எங்களுக்கு ஹாப்பியாக இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அது எங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி. ஆனால் அது ஹாப்பியாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு வேட்டி கட்டிய தமிழர்கள் எல்லாம் வேஷ்டி கட்டிய தமிழர்களாக மாறி போனார்கள். சின்ன நுட்பமான வேறுபாடுதான். வேட்டி கட்டிய தமிழர்கள் எல்லாம் வேஷ்டி கட்டிய தமிழர்களாக மாறி போனார்கள். எது தமிழ் சொல், எது தமிழ் எழுத்து என்பதிலே இன்றைக்கு குழப்பம் இருக்கிறது. தொல்காப்பியர் முதல் பரமசிவன் வரை, ஐயன் வள்ளுவன் முதல் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் வரை அறிஞர்கள் அளவிலேயே நம்முடைய தமிழ் மொழி நின்று போய்விட்டது. வீடுகள் தோறும் வரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா கால வெள்ளத்திலே ஊறி ஊறி தூர் வாராமலேயே மண் அண்டி போய் கிடக்கிறது. இந்த குளம் குட்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. 1920 சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட தமிழ் பேரகராதியில 1,17,762 தமிழ் சொற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் எத்தனை இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கிறது என்ற கேள்வியை 2வது குற்றச்சாட்டாக இந்த அவையிலே நான் வைக்கிறேன். இப்ப இதுல தமிழ் பேசுறதே கம்மி,
சரி, அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது என்னன்னா, தமிழ் மொழியை சரியா உச்சரிக்கிறோமா, அதற்கான ஒலியோடு உச்சரிக்கிறோமா? தமிழ் மொழி தமிழ் மொழியாக மாறி போனதுதான் என்னுடைய 3வது குற்றச்சாட்டு. நான் சமீபத்துல ஒரு காணொளி பார்த்தேன். அந்த காணொளியில ஒரு நாப்பிரழ்வு பயிற்சி, நம்ம ஆங்கிலத்துல சொன்னோம்னா டங் ட்விஸ்டர். ஏழை கிழவன் வாழைப்பழம் தோல் வழுக்கி கீழே விழுந்தான். இத சொல்றாங்க, ஒலி வாங்கியே எல்லார்கிட்டையும் கொடுத்து சொல்றாங்க. யாருக்கும் சரியா சொல்ல வரல, சொல்ல வராம தடுமாறுறவங்க எல்லாமே தமிழர்கள், யாருக்குமே சரியா சொல்ல வரல. இதுல என்ன ஒரு வேடிக்கைனா, சொல்ல வராம அவங்களும் சிரிக்கிறாங்க, கேட்கிறவரும் சிரிக்கிறாரு, அதை பாக்குற நாமளும் சிரிக்கிறோம். ஆனா ஒரு மொழிய சரியாக உச்சரிக்கலைன்னா அந்த மொழி கேவலப்படும் பொழுது அதை பார்த்து சிரிக்கின்ற ஒரே இனம் தமிழினமாகத்தான் இருக்கிறது. யாராவது வீட்டுக்கு வந்து, யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்து சோபால உட்கார்ந்து டீ தரவான்னு கேட்டா அதை கேட்கறதுக்கு எவ்வளவு நாராசமாக இருக்கிறதோ, தமிழ் மொழியின் உச்சரிப்பை கொலை செய்யும் பொழுது அதை விட கேவலமாக இருக்கிறது. தமிழ் மக்கள் அதற்காக வெட்கப்பட வேண்டும். எத்தனை எத்தனை ஆண்டு காலமாக மனிதர்கள் உச்சரித்து உச்சரித்து பேசி பேசி செதுக்கிய நம் செம்மாந்த தமிழ் மொழியை இன்றைக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து கொண்டிருக்கிறோம். அதை நினைத்து நாம் கூச்சப்பட வேண்டும். அழிந்து வருகின்ற விலங்குகளையும் பறவைகளையும் காப்பாற்றுவதிலே நாம் காட்டுகின்ற அக்கறையை அழிந்து வருகின்ற மொழியை காப்பாற்றுவதிலே நாம் காட்டவில்லை என்பதுதான் உண்மை. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு காலத்திற்கு ஏற்றாற் போல நீங்கள் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் நம் தாய் மொழியான தமிழ் மீது மட்டுமே பற்றுக்கொள்ளுங்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். பொதுவா பேச்சாளர்கள் பேச வரணும்னா ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து எடுப்பாங்க, வாட்ஸ்அப்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்து பேசியிருக்கிறது ஒரு புதிய வித்தியாசமான ஒன்று. அவங்க சொன்ன குற்றங்கள், முதல் குற்றம் நேரா போயிட்டாங்க, வருமானம் தருமா, இன்னைக்கு நான் தமிழ் படிச்சா வருமானம் தருமா கேட்டான். நியாயமான கேள்வி, ஆனா கேட்டவங்க நியாயமானவங்க இல்லை. ஏன்னா MBA படிச்சு சம்பாதிக்கிறத விட மேடை ஏறி பேசி அவன் நிறைய சம்பாதிக்கிறாங்க தமிழ்ல. நல்ல கேள்விதான். எல்லாரும் மேடை ஏறின்னு பேச முடியாது, அவங்களால முடியுது சம்பாதிக்கிறாங்க, எல்லாராலையும் முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு இவங்க பதில் சொல்லணும். ஆனா எனக்கு பயம் இல்லை, ஏன்னா இதை மறுத்து திருச்சாளுடைய அழகே என்ன வினாவை இவர்கள் வைத்தார்கள். ஏன்னா பட்டிமன்றத்துக்கு இருக்கான வித்தியாசம் சொல்லிடுறேன். பட்டிமன்றத்தை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நீங்க என்னத்தையாவது 10 நிமிஷம் பேசுங்க, நாங்க ஒரு 10 நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவோம், அதை பேசிட்டு உட்காந்துருவோம். ஆனா இது அப்படி அல்ல. இவர்கள் எதை குறை என்று சொல்லி இருக்கிறார்களோ அதை குறை இல்லை நிறை என்று பேசுவது என்பது மிக கடினம். ஆனால் இவர் ரொம்ப ஈஸியா பேசுவார். ஏன்னா இவர் வெளியில் தான் பல் மருத்துவர், மேடையில் சொல் மருத்துவர். இதை எப்படி கையாள வேண்டும் என்பது காவியா அவர்களுக்கு தெரியும். ஒரு பெரிய கைத்தட்டலை வாழ்க்காக கொடுத்து அவர்களை பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். முன்னெல்லாம் களிமண் பலகைகள்ல சித்திர எழுத்துக்களா இருந்த நம்ம எழுத்துகள் இன்னைக்கு கல்வெட்டுகள், செப்பேடுகள், பனை ஓலைகள், மூங்கில், துணி, இலைன்னு அச்சுப்பொறி, மின்னஞ்சல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு வரைக்கும் இன்னைக்கு நம்ம தமிழை பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுல விசைப்பலகைகள்லையும் நம்ம தமிழ் மொழியில டைப் பண்றோம். இன்னைக்கு நம்ம அரசாங்கம் வந்து பல்வேறு துறைகள்ல பயன்படுத்துற கலை சொற்கள், இந்த டெக்னிக்கல் வார்த்தைகளை எல்லாம் துறை வாரியா 17,000 எழுத்துக்கள் கொண்ட 75 அகராதிகளா வெளியிட்டிருக்காங்க. முன்னெல்லாம் வாட்ஸ்அப்னா புலனம், யூடியூப்னா வலை ஒளி, ட்விட்டர்னா கீச்சகம்னு நம்ம கேட்கும் போது ஏதோ கிரேக்கமோ லத்தீனோ போல இருந்தது. ஆனா இப்போ அது நமக்கு ரொம்ப பரிச்சயமான வாட்ஸ்அப்னா புலனம்ங்கிறது நிறைய பேருக்கு இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மேசை கணினி, மடிக்கணினி, திறன்பேசி, எங்கெங்கெல்லாம் என்ன தொழில்நுட்பம், டிஜிட்டல் டெக்னாலஜி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதோ அந்த இடத்துக்கெல்லாம் தேவையான வடிவங்களில் மொழி வந்து சேர்ந்திருக்கிறது. படிப்பதற்கு மட்டுமல்ல, பயன்படுத்துவதற்கும். சுதந்திரத்திற்கு பிறகு கூட தாய்மொழியில வந்து துறைசார் எழுத்துகளோ இல்ல புத்தக வடிவமோ பெருசா நமக்கு வந்து உருவாகல, வளரல. ஏன்னா அப்ப நமக்கு ஆங்கிலம் அப்படின்னு ஒரு இணைப்பு மொழி ரொம்ப அதிகமா தேவைப்பட்டது, லிங்க் லாங்குவேஜ் நமக்கு தேவைப்பட்டது. இப்போ இங்க இருந்து இன்னும் சில ஆண்டுகள்ல உலகத்துல எல்லாருக்குமே தாய்மொழி அல்லாத ஒரு வேற்று மொழி தேவையே படாது. ஏன்னா இப்போ பாராளுமன்றங்கள் வரைக்கும் நம்ம ரியல் டைம் டிரான்ஸ்லேட்டர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம், அதாவது நிகழ்நேர மொழிபெயர்ப்புகளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அது இன்னும் கொஞ்ச காலத்துக்கு வகுப்பறைக்குள்ள வரும், நம்ம வீடுகளுக்குள்ளேயே வரப்போகுது.
தமிழ் வார்த்தைகள் வந்து நம்ம பயன்படுத்துறது இல்ல அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. வார்த்தைகள் நம்ம இழக்கல அப்படிங்கிறத விட நமக்கு புதிய நிறைய வார்த்தைகள் தெரிந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாக எங்க ஒரு மொழி வளரும் அப்படின்னா எந்த இடத்துல வளமான ஒரு நிலவியல் ஜியோகிரபி இருக்கோ அந்த இடத்துல பேசப்படுற மொழி வளரும். அங்கிருந்து மக்கள் இடம் பெயர அந்த மொழி பண்படும். தமிழுக்கு அழகே அந்த பன்முகத்தன்மை தான். ஏன்னா தமிழ்ங்கிறது தமிழ்நாட்டுடைய மொழி மட்டும் இல்ல, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை மாதிரி பல்வேறு புலம்பெயர் சமூகங்கள் பயன்படுத்துற மொழி தமிழ். இன்னைக்கு நம்ம நிறைய வார்த்தைகள் நிறைய சொற்களை இழந்திருக்கோம் அப்படின்னா அதுல பல சொற்கள் வந்து வட்டார வழக்கு சொற்களா இருக்கும். இப்ப எல்லாருமே வட்டார வழக்கு சொற்களை கடைபிடிக்க மாட்டாங்க. இப்ப நகரமயமாதல்ல நம்ம கல்விக்காகவோ வேலைக்காகவோ நகரங்களை நோக்கி பயணிக்கும் போது வட்டார சொற்களை விட்டுட்டு ஒரு பொது தமிழுக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது தமிழை தான் பயன்படுத்துறோம், ஆனா வட்டார சொற்கள் சில நம்ம விட்டு போயிடுச்சு. அவ்வளவுதானே தவிர தமிழ் அப்படியே தான் இருக்கு. எந்த மொழியுமே தனக்குள்ள மாறுதல்களை ஏத்துக்கலைன்னா அந்த மொழி காலத்துல நிலைச்சு நிற்காது அப்படிங்கிறது மொழி வல்லுநர்களோட கூற்று. தனக்குள்ள மாறுதல்களை ஏற்படுத்தி கொள்ளாத எந்த ஒரு மொழியும் காலத்தால் நிலைத்து நிற்காது. இதுதான் உண்மை. வார்த்தைகள் பயன்பாடுடைய தமிழ் வார்த்தைகளுடைய பயன்பாடு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற கருத்தை மட்டும் என்னால மறுக்கவே முடியாது. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளா வந்து தமிழ் மொழி குறித்த பெருமிதம், தமிழ் வளர்ப்பு முறை குறித்த பெருமிதம் வந்து நம்ம தமிழர்கள் கிட்ட ரொம்ப அதிகரிச்சிருக்கு. முன்னெல்லாம் வந்து வடமொழி பெயர்களை நம்ம தேடி வச்சுட்டு இருந்தோம். அவங்க சொன்ன மாதிரி ஆகாஷ், யாஷிகா, பித்ரி போன்ற பெயர்கள்லாம் வந்து நம்ம தேடி வச்சுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு லகர உச்சரிப்போட இனிமை நம்ம எல்லாருமே நம்ம வீடுகள்ல ஒவ்வொரு தடவை கூப்பிடும் போதும் பேசணும் அப்படிங்கறத நினைக்கிறோம். அதனாலதான் கவிதாத்தாவே அவங்க பையனுக்கு ரொம்ப அழகான ஒரு தமிழ் பெயர் தான் வச்சிருப்பாங்க, மகிழ் விப்ரன் அப்படின்னு சொல்லிட்டு. எட்டிமாலஜி அப்படின்னு ஒரு படிப்பு இருக்கு. அதாவது சொற்பிறப்பியல். ஒரு சொல்ல கொண்டு அந்த சொல்லோட வேர் சொல்ல கண்டுபிடிச்சு இது மாதிரியான சொல் வேற எந்த மொழியிலையாவது இருக்கா அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காண்பதன் மூலமா இந்த சொற்களை எல்லாம் மீட்டுருவாக்கம் பண்ணி அரசாங்கமே கருவூல சொற்களா வருடம் நம்ம அரசு அலுவலகங்களுக்கு வெளியிட்டு இருக்காங்க. அது அரசு அலுவலகங்கள்ல இருந்து வெகு சீக்கிரமா மக்களோட புழக்கத்துக்கு வந்துடும். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளி, திருநங்கை, கைப்பெண் போன்ற சொற்களை எல்லாம் முதல்ல அரசு அலுவலகங்களுக்கு தான் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப வெகுவா ரொம்ப சீக்கிரமாவே மக்களோட பயன்பாட்டுக்கு வந்துச்சு. இப்பெல்லாம் நமக்கு மாற்றுத்திறனாளிங்கிற சொல்லுக்கு முன்னாடி என்ன சொல் பயன்படுத்தணுங்கிறதே நம்ம நினைவில் இல்லை. பிற்பட்டோர் அப்படிங்கிற சொல்ல பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு மாத்தினதும் கலைஞர் தான். அவர் அளவுக்கு ஒரு சொல்லுடைய அந்த வீரியத்தை வந்து உணர்த்தியதும் யாருமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து உச்சரிப்புல நிறைய பேர் ரொம்ப பிழை செய்யறாங்க அப்படிங்கறத அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அது இந்த வாதத்துக்கான இடமே இல்லை. ஏன்னா உச்சரிப்பு அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய இண்டிவிஜுவல் லிங்குவிஸ்டிக் எபிலிட்டியை பொறுத்தது, அதாவது அவனுடைய திறன் சார்ந்த விஷயம் பொறுத்தது. 100ல ஒருத்தங்க உச்சரிப்பு சரியில்லை அப்படின்னா அது அவங்களோட பிரச்சனை. இது வந்து மெடிக்கல் டேர்ம்ல லிஸ்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக மொழி மேல எந்த தவறுமே இல்லை. மொழி காலம் கடந்து சரியாகத்தான் தமிழர்கள் பெயர் வந்து சேர்ந்துக்கே தவிர சில பேரால உச்சரிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக தமிழ்லயே பிழை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. சில குழந்தைகளுக்கு வந்து தகரம் வராது, ரகர வரிசை வராது, தகர வரிசை வராது. காலப்போக்குல சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் மாதிரி அவங்க அதை பழகிக்குவாங்க. உச்சரிப்புல பிழை இல்லை அப்படிங்கறத இந்த வாதத்துக்கே எடுத்துக்க முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். முடிவா நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். தமிழ் என்கிற இந்த மொழிக்குள்ள நிறைய மொழிகளோட கலப்புகள், குறியீடுகள் எல்லாமே வந்தாலும் தமிழ் தன்னைத்தானே வார்த்து எடுத்துக்கொண்டு அடுத்த நிலைக்கு முன்னேறி கொண்டேதான் இருக்கிறது. அதனால நம்மளும் நம்ம மொழியை ரொம்ப தைரியமா, ரொம்ப வீரியத்தோட, ரொம்ப பெருமிதத்தோட எல்லா இடத்துலயும் பேசுவோம். உலகத்துல எல்லா இடத்துலயும் மன்னர்களோட வாழ்க்கையை பத்தி அதிகமா பிரஸ்தாபம் பண்ண இடத்துல மக்களோட வாழ்வியல பேசின காப்பியத்துக்கு சொந்தக்காரங்க நாம. அப்படிப்பட்ட தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பா நிச்சயமா தமிழ் போய் சேரதான் போகுது. இந்த மன்றத்துக்கு ஒரு கேள்வி. நீங்க வந்து சாழல் அடிப்படையில அவர்கள் வைத்த கேள்விகளுக்கு நீங்கள் மிகச் சரியாக மறுப்பு சொல்லி இல்லை மொழி வந்திருக்கிறதுன்னு பேசணும். உங்களுடைய பேச்சு கிட்டத்தட்ட நிறைவு நேரத்திற்கு வந்துருச்சு. ஆனா நீங்க ஒரு கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லல. அது அவருடைய முதல் கேள்வி. மொழி எனக்கு வருமானம் இப்போது தரவில்லை
இல்ல வருமானம் தரக்கூடியதாக மொழி இன்றைக்கு இந்த தமிழ் மண்ணில் இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டு வைத்தார்கள். அதற்கு உங்களுடைய பதில்? முன்ன விட மென்பொருள் நிறுவனங்கள், ஐடி செக்டர்ஸ், இல்ல வந்து பேங்கிங், வங்கிகள் எல்லாம் முன்ன விட பெரும்பாலும் தமிழுடைய புழக்கம் ரொம்ப அதிகமா அதிகரிச்சிருக்கு. ஏன்னா முன்னெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சலனமா வந்து ஐடி செக்டர் அப்படின்னாலே ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அங்கேயே கலந்துரையாடல்கள் எல்லாமே இப்ப தமிழ்ல அதிகமா அதிகரிச்சிருச்சு. தமிழுடைய மார்க்கெட் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால வேலை வாய்ப்பும் இங்க அதிகமா தான் இருக்கு. நல்லது. பாவேந்தர் பாரதிதாசனோட ஒரு கூற்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். தமிழ் காப்பாய் புத்துணர்வை கொணர்வாய் இங்கே அதிர்ந்தெழுக தமிழுக்கு துறைதோறும் அழகு காப்பாய் அதுதான் நீ செய்யத்தக்க எப்பணிக்கும் முதற்பணியாய் எழுக நன்றே. நன்றி, வணக்கம். கபிலா அவர்கள் முன்வைத்த மறுத்த விஷயங்களை இவர் நியாயப்படுத்தி இல்லை மொழி வந்து சேர்ந்திருக்கிறது என்று பேச அவரால் முடிந்த அளவுக்கு அதை நியாயப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இவர்கள் சொன்னது அவர் எப்படி கையாண்டார் என்பதிலே ஒரு சில அழகு இருக்கிறது. உச்சரிப்பை பற்றி இவர் பேசுவதுதான் இன்னும் பொருத்தம். ஏன்னா பல் மருத்துவர், நம்ம உச்சரிப்பை இவர் கையில தான் இருக்கு. ஆனால் இவர்கள் ஒன்று சொன்னார்கள் பாருங்கள், மொழி எனக்கு வருமானம் தருமா என்று கேட்டார்கள். ஆனால் எனக்கு என்ன சந்தேகம், 2000 ஆண்டு காலத்திற்கு முன்னால் எல்லாம் இல்லது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம் மொழியிலே ரொம்ப சீரும் சிறப்புமாக இருந்தவர்களுக்கு நல்ல வருமானம் இருந்ததா என்று நான் யோசிக்கிறேன். ஏன்னா தமிழ் புலவர்கள் வரிசையிலேயே ஆகச்சிறந்த தமிழ் புலமையோடு நாம் பார்ப்பது பாட்டி ஔவையார் தான். ஆனால் அவள் பொருளையும் பொன்மையும் பெற்று போகமாக வாழ்ந்தாளான்னு பார்த்தா அவளுடைய பாடல்கள் அப்படி உணர்த்துவதா தெரியல. வயிற்ற பார்த்து பாடுறா, என்னன்னு பாரு, இன்னைக்கு என்கிட்ட சாப்பாடு இல்லை, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நான் நாளைக்கு எங்கேயாவது சாப்பிட போகும்போது இன்னைக்கும் சேர்த்து நான் சாப்பிட்டுக்கிறேன்னு வயிற்றுக்கிட்ட கெஞ்சுறான். வயிறு கேட்குமா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போறா, நல்ல சாப்பாடு, அவை சொல்றா, அது பாரு 3 நாளைக்கு உனக்கு சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 3 நாளைக்கு தயவு செஞ்சு சாப்பாடு கேட்காத. ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளுக்கு உணவை ஏல் என்றால் ஏழாய், இடும்பை கூர் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது என்று வாய் மணக்க தமிழ் பேசி எங்கள் பாட்டிக்கு வயிறு நிறையாமல் இந்த மண்ணிலே நடந்திருக்கிறாள் என்று பார்க்கிற போது ஒரு சினிமா வசனம் தான் ஞாபகம் வருகிறது, வறுமையும் புலமையும் சேர்ந்தே பிறந்தது. ஆனா அது கபிலாக்கு மட்டும் அப்படி இல்லை. அதனால மொழியால் வருமானம் என்பது வேறு. ஒரு வேலையும் வேலை வாய்ப்பும் மொழியால் மட்டுமல்ல, எவ்வளவு ஆளுமை திறனோடு அதை நீங்கள் அந்த வேலையிலே உங்களை காட்டுகிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய வேலையும் வருமானத்தையும் தீர்மானிக்கிறதே தவிர மொழி ஒருபோதும் தீர்மானிப்பதில்லை. மொழிதான் தீர்மானிக்கும் என்றால் வாய் பேச முடியாத தோழர்கள் இந்த மண்ணிலே சாதிக்கவில்லையா? அவர்கள் பெரிய இடங்களுக்கு போகவில்லையா? பெரிய பொறுப்புகளில் உட்காரவில்லையா? பெரிதாக சம்பாதிக்கவில்லையா? ஆனால் வருமானத்துக்கும் மொழிக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அதை மிக அழகாக இவர்கள் கையாண்டார்கள். இவர்களுடைய வாதம் கொஞ்சம் வலிமையாக இருந்ததை போலவும், அந்த வாதத்தை இவர்கள் கொஞ்சம் அப்படி கனத்த அதை எடுத்துக்கொள்ள முடியாதது போலவும் முதல் இந்த மொழி என்கிறதே பார்க்க முடிகிறது. இப்போ மொழிக்கு அடுத்ததாக வரலாற்றுக்கு வருகிறோம். வரலாறு ரொம்ப முக்கியம். ஏன்னா வரலாறு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த தலை இந்த உடம்போடு சேருகிறதுன்ற மாதிரி இன்னைக்கு நம்ம வரலாற்றுல பல பேர் நம்ம கிட்ட அப்படிதான் வந்து சேர்ந்திருக்காங்க. ஒரு வரலாற்றின் மீது உங்களுக்கு சரியான கவனம் இல்லை என்றால் அடுத்த வருகிற எல்லா ஆண்டுகளும் ஒரு பொய்யான ஒன்றையே உண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சூழல் வரும். உதாரணம் சொல்ற பாருங்க, நம்ம எல்லாம் இன்னைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற உணவுல ஒண்ணு பிரெஞ்சு ஃப்ரைஸ்ன்னு ஒண்ணு வந்து. பிரெஞ்சு ஃப்ரைஸ் எதுலங்க செய்யறாங்க? அடுப்புல செய்யறாங்கன்றீங்க. தமிழ்ல சொல்லணும்னா பொட்டேட்டோல செய்யறாங்க. அதுக்கு என்ன பேர் பாருங்க, பிரெஞ்சு ஃப்ரைஸ் பேர். ஏங்க? எதனால? ஏன்னா அந்த உணவை கண்டுபிடித்து அதை செய்தவர்கள் பிரெஞ்சு நாட்டுக்காரர்கள். அதனால பின்னாடி பாத்தீங்கன்னா வரலாறு என்ன சொல்லிடுச்சு, பிரெஞ்சுக்காரர்களினுடைய ஆதிக்க உணவே உருளைக்கிழங்கு அப்படிங்கிற ஒரு வரலாறு வந்துருச்சு. ஆனா நீங்க உண்மையிலே வரலாறு பாத்தீங்கன்னா கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு உருளைக்கிழங்கு என்று ஒன்று இருந்ததே தெரியாது. அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தெரியாது. சங்க இலக்கியத்துல உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சு செய்தி இருக்கான்னு இல்லை. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிற போதுதான் பூர்வக்கூடிய அமெரிக்கர்கள் வளர்க்கிற உருளைக்கிழங்கு அவர்களுக்கு தெரிய வந்தது. உருளைக்கிழங்கு ரொம்ப ஈஸியா விளைஞ்சது. அந்த நேரத்துல பிரெஞ்சுல பயங்கரமான வளர்ச்சி.
பசி. அந்த பசியை போக்குறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. உருளைக்கிழங்கு ஒரு அத்தியாவசிய உணவாக பிரெஞ்சுக்கு மாறியது. அவர்கள் கண்டுபிடித்து ருசி சேர்த்து கொடுத்த உணவுக்குத்தான் பின்னாலே பிரெஞ்ச் ஃப்ரைஸ் என்கிற பேர் வந்தது. வெறும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் என்கிற வார்த்தையை வைத்து உருளைக்கிழங்கை பிரெஞ்சுக்காரர்களுக்கு தாரை வார்ப்பது எவ்வளவு வரலாற்று முட்டாள்தனமோ அப்படித்தான் தமிழ் மண்ணிலும் நிறைய முட்டாள்தனங்கள் இன்னும் இருக்கிறது. ஏன் வரலாறு தெரியாது? குயிலியை பற்றி பெருமையாக மேடையிலே பேசுகிறோம். உண்மையிலேயே குயிலி என்கிறவர் இருந்தாரா அல்லது நாம் பெருமைக்காக சேர்க்க பாத்திரமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி தமிழ் பேசி ஆங்கிலேயரை எதிர்த்து நின்றார்? இன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முதல்ல தமிழ் தெரியுமா என்று வரலாற்றிலே பல திரிவுகளும் திருத்தங்களும் செய்ய ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவு வரலாறு முக்கியம். காலத்திலே வரலாறுகள் பல மாற்றங்களுக்கு உண்டாகும். நம்ம இலக்கியத்திலே பாருங்க, மாற்றங்கள் கிடைக்கிறதா இல்லையா? கண்ணகி என்ன சொல்றா? நான் எங்கிருந்து வந்தேன் தெரியுமா? பூம்புகார்ல இருந்து வந்தேன். பூம்புகார் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு கண்ணுக்குட்டிய மகன் ஏற்றிட்டான்னு ஒரு பசுமாடு அழுததற்காக தன் மகனையே தேர்காலி இட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவன் வாழ்ந்த பூம்புகாரில இருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சிலப்பதிகாரம் சொன்னா, பின்னாடி வந்த சேக்கிழார் சொல்றார், சேக்கிழார் கதை மனுநீதி சோழன் கதை எழுதுகிற போது திருவாரூரிலே இது நடந்ததாக எழுதுகிறார். இப்ப மனுநீதி சோழன் கதை உண்மைதான். ஆனா இந்த வரலாறு நடந்தது பூம்புகாரிலா அல்லது திருவாரூரிலா என்றால் நமக்கு இலக்கியங்களே சில நேரங்களில் குழப்பி விடுகிறது. அப்போ ஒரு வரலாறு எவ்வளவு முக்கியம். இன்றைக்கு நம்முடைய வரலாறு மிக சரியாக நமக்கு கிடைத்திருக்கிறதா என்று பார்க்கிறோம். இல்லை, கிடைக்கவில்லை என்று பேசுவதற்காக சகோதரி ஹேமவர்தினி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இசை தனித்துவமானது. ஆனா அவங்க இசையிலேயே இயலோடு PhD செஞ்சுட்டு இருக்காங்க. இசைய ஆய்வு செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்சு இசையை ரசிக்கணும், இசையை ஆய்வு செய்யறவங்க எல்லாம் அவங்க இருக்காங்கன்னா எவ்வளவு அழகா பேசுவாங்கன்னு பாருங்க. இசைக்கும் வரலாறுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. அதெல்லாம் அவங்க எடுத்து பேசுவாங்கங்கிற நம்பிக்கையோடு, உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு, வரலாறு காலம் கடந்து தமிழர்கள் கைகளுக்கு வரவில்லை என்று பேசுவதற்காக வருகிறார். வரலாற்றினுடைய முக்கியத்துவம். இன்று ஏன் வரலாற்றை நாம் படிக்க வேண்டும் என நமக்குள் அதிகமாக கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. வரலாறு என்பது பள்ளி பருவத்திலே பாத்தீங்கன்னா ஏதோ தூக்கத்திற்கான 1 மணி நேர வகுப்பு மாதிரி இருக்கும். அதுவும் கரெக்டா லஞ்சுக்கு அப்புறம் அந்த பீரியட் தான் வைப்பாங்க. கதை எழுதணும் அப்படின்னா அந்த வகுப்பாக தான் இருக்கும். ஆண்டுகளை அதிகமாக மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பதனால் மாணவர்களுக்கு வரலாற்று பாடத்தின் மீது பெரிய வெறுப்பு கூட இருக்கும். இல்லைன்னா 10ஆம் வகுப்புல அதிகமாக ரொம்ப குறைவாக மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவன் எடுக்கக்கூடிய, வேறு வழியே இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒரு பாடப்பிரிவாக வரலாறுங்கிறது இருக்கு. மேக்ஸ் தான் இருக்கிறது ப்ரொஃபஷனலான ஒரு ஐட்டம் தான். அதை படிச்சாதான் புத்திசாலி. தமிழ் இலக்கியம் படிக்கிறவனோ இல்ல வரலாறு படிக்கிறவனோ வேறு வழியே இல்லாம படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல இருக்கு. ஆக அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோன்ற விஷயம் இருக்கு பாருங்க. வரலாறு என்பது நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், என்னவெல்லாம் செய்தோம் அப்படின்ற விஷயத்துல இருந்து தொடங்குது. அதை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? அதை தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? இன்னைக்கு நான் எப்படி இருக்கேங்கிறத மட்டும் நான் பார்த்துட்டு போனா பத்தலையா அப்படின்னு கேட்டோம்னா, நமது வரலாற்றை பிரிதொருவன் வேறு மாதிரியாக நீ இப்படிப்பட்டவன் தானான்னு தவறாக எழுதிவிடக் கூடாது என்பதற்காக நாம் நம் வரலாற்றை தெரிந்து கொள்ளுதல் என்பது அவசியமாகின்றது. என் வரலாற்றை வேறொருவன் திரித்து விடக்கூடாது, நீ இப்படிப்பட்டவன் தான் என்னை தவறாக அடையாளப்படுத்தி விடக் கூடாது என்பதற்காகவே நான் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம வரலாற்றை உருவாக்குவோம், வரலாற்றை படைப்போம் அப்படின்னா கூட கோஷித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் வரலாறு தான் நம்மை உருவாக்குகின்றது. வரலாற்றினால் தான் நாம் உருவாக்கப்படுகின்றோம். மார்ட்டின் லூதர் கிங் சொல்றாரு, we are not makers of history, we are made by history. வரலாறு தான் நம்மை உருவாக்குகிறது என்றால் அந்த வரலாற்றில் நாம் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம் அல்லவா? அந்த தெளிவு என்பது இன்று நமக்கு இல்லை. ஏனென்றால் வரலாறு நமக்கு சரியாக சேர்க்கப்படவில்லை. இதற்கு என்னிடம் 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, மரபு வழி அறிவை நாம் பெறவில்லை என்பது முதல் காரணம். 2வது, வரலாற்று அல்லது வரலாற்று பதிவுகளில் தவறான போக்குகள் இருப்பது என்பது 2வது காரணம். இவற்றை என்னுடைய பேச்சினுடைய 2 பெரும் பிரிவுகளாக கொண்டு உரையை தொடர்கிறேன். மரபு வழி அறிவு நமக்கு இன்னும் சேரவில்லை அப்படிங்கிறதுல நான் முதலாவதாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது வேளாண்மை.
வேளாண்மை, மரபு சார்ந்த வேளாண்மையை தொலைத்த சமூகமாக இன்று நாம் இருக்கின்றோம். நம்முடைய உற்பத்திக்காக நம்மால் நம்முடைய விதைகளையே பயன்படுத்திக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். என்னுடைய விதை எனக்கு அடுத்தடுத்து நான் விளைவிக்கக்கூடிய ஒரு தரத்தையும் அந்த நிலையும் எனக்கு கொடுத்தது. ஆனால் இன்று வெளிநாட்டு நிறுவனங்கள் யாரும் அந்த விதைகளினுடைய மரபணுக்களில் சில வேறுபாடுகளை, மாற்றங்களை எல்லாம் செய்து டெர்மினேட்டர் விதைகளை நமக்கு விற்கிறார்கள். டெர்மினேட்டர் விதைகள் என்ன செய்கின்றன? ஒரு முறை அதை விளைவிச்சலுக்காக நாம் பயன்படுத்தினோமானால் நல்ல நல்ல விளைச்சலை நமக்கு கொடுக்கும். ஆனால் மறுமுறை அதை நாம் பயன்படுத்தவே முடியாது. கூடவே களைகளை வளர்க்கக்கூடிய தந்திரமும் கூட அதே விதைகளின் வழியாக நமக்கு அனுப்பப்படுகின்றன. ஆக களைக்கொல்லிகளுக்கும் கூட நாம் மீண்டும் அதே வெளிநாட்டு நிறுவனங்களிடம் கையேந்தி நிற்கும் நிலையில் இன்று நாம் இருக்கின்றோம். பசுமை புரட்சியின் காரணமாக நாம் சில ஹைபிரிட் விதைகளை எல்லாம் கண்டுபிடித்தோம், அதை பயன்படுத்தினோம். குறிப்பாக IR8 என்கின்ற நெல்வித்தை கூட நாம் பயன்படுத்தினோம் தான். ஆனால் காலம் கடந்தும், அதாவது பஞ்சத்தில் இருந்து நாம் விடுபட்ட பின்பும் கூட ஏன் எதற்கு என்றே தெரியாமல் மீண்டும் மீண்டும் நம்முடைய மரபு சார்ந்த விதைகளை எல்லாம் மறந்துவிட்டு இன்றைய விதைகளை எல்லாம் பயன்படுத்துவதனால் பூச்சிக்கொல்லிகளினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கின்றது. இதற்கு பின்னால் பெரிய பொருளாதார அரசியலும் இருக்கின்றது. இந்த வரலாறு எல்லாம் நமக்கு சரியாக சேர்க்கப்படவில்லை என்பதனால் இந்த மாதிரியான தேவையற்ற அல்லது சரியான பாதையில் இல்லாத வேளாண்மையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதனால் நமக்கு உடல் உபாதைகளும் கூட வந்திருக்கின்றன. சீக்கிரமே பூப்படைகள், உடல் பருமன், தேவையற்ற அதீத வளர்ச்சி, இது எல்லாம் இன்றைய சமூகத்தில் வந்திருக்கிறது என்றால் எல்லாம் நம்மளுடைய வேளாண்மை மாற்றம் செய்யப்பட்டிருந்ததால் தான். இங்கிருந்து தமிழர்களுடைய உணவு முறைக்கு வந்து பாருங்க, வேக வைத்தும் அவித்தும் சாப்பிடக்கூடிய அந்த உணவு முறைகள் யாவும் வெகுவாக மறைந்தே போய்விட்டன. காலத்திற்கு ஏற்றவாறு, அதாவது தட்பவெப்ப கால நிலைக்கு ஏற்றவாறு நிலம் சார்ந்த உணவுகளை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்று எது கிடைத்தாலும், எங்கு கிடைத்தாலும், எப்போது கிடைத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஜெயமோகன் ஐயா ஒரு இடத்துல சொல்லுவாரு, பண்பாட்டு பயிற்சின்னு சொல்லிட்டு ஃபுட் டிவி இன்னைக்கு சொல்லிக்கிறோம் பாருங்க இளைஞர்கள். அதனால் எந்தவித ஒரு பயனுமே இல்லை. ஃபுட் என்பது பெரிதாக எதுவுமே இல்லை, எதை கிடைச்சாலும் தின்பேன் அப்படிங்கறத தாண்டி அதனுடைய நேரடி விளக்கம் எதுவுமே கிடையாது. ஆக இளைஞர்களுக்கு ஒரு உணவு கிடைக்கிறது என்றால் அந்த உணவு எப்படி எனக்கு கிடைத்தது, யார் இதை எனக்கு கொண்டு வந்தார்கள், இந்த உணவினுடைய வரலாறு என்ன என இளைஞர்கள் நாம் தேடி போவதே கிடையாது. வரலாற்றை அறிந்து கொள்வதில் நமக்கு அதிக முக்கியத்துவம் நாம் கொடுப்பதே கிடையாது. ஒரு காலகட்டத்தில் பசிக்காகவும், வயிற்றினுடைய பசிக்காகவும் அல்லது உடலினுடைய ஆரோக்கியத்திற்காகவும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம்னா இன்று வெறுமனே நான் சுவைக்காக மட்டுமே சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். தேநீரும் இல்லை காப்பி என்று சொல்லக்கூடிய கொட்டை வடி நீரும் எப்படி நம்முடைய உணவு முறைக்குள் வந்தன என்பது நாம் அனைவரும் தெரிந்த ஒன்று. உரைப்பு என்ற சுவைக்காக ஒரு காலத்தில் தமிழர்கள் மிளகை பயன்படுத்தினார்கள். பிற்காலத்தில் போர்ச்சுகீசியர்களுடைய வருகைக்கு பிற்பாடு மிளகாயாக மாறியது. மருத்துவம் சார்ந்து சிந்தித்து பாருங்கள், எப்படி மிளகாயையும் மருத்துவம் சார்ந்து ஒப்பிடவே முடியாது அல்லவா? இங்க இருந்து மருத்துவம் அப்படிங்கிறதுக்குள்ள இன்னும் உள்ள போனோம்னா சித்தர்களினுடைய மெய்யியல் பற்றி யோசிச்சுட்டாங்க. சித்தர்கள்னாலே எப்பேற்பட்ட எல்லாவற்றுக்குமான மெய்யியல் கருத்துக்களை கொண்டவங்க. ஆனா இன்று தத்துவம்னு சொன்னாலே மேலை நாட்டு அறிஞர்கள் கிட்டே நம்ம போயிட்டோம். சித்தர்களை திரும்பி கூட பார்ப்பது கிடையாது. சித்தர்கள் கொடுத்த இந்த மருத்துவ குறிப்புகள் ஓலைச்சுவடிகளில் அத்தனை இருக்கின்றன. ஆனால் அதை பதிப்பிப்பதற்கு ஆட்கள் இல்லை. அதை வாசிப்பதற்கும் ஓலைச்சுவடிக்கு என தனியாக துறைகள் இருந்தும் கூட அதை வாசிப்பதற்கும் அல்லது அதை பதிப்பிப்பதற்கும் ஆட்கள் இல்லாமல் போன காரணம் என்ன? இது ஒரு குற்றச்சாட்டு. அடுத்ததாக தமிழர்களுடைய மரபை பற்றி யோசித்து பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் நாம் காதலை கொண்டாடினோம். காதலை கொண்டாடிய சமூகமாக நம் சமூகம் இருந்தது. சங்க இலக்கியங்கள், அகம் சார்ந்த இலக்கியங்கள் யாவும். ஆனால் இன்று உரிய வயதில் காதல் வந்தாலும் கூட காதல் என்ற பெயரே அல்லது அந்த சம்பவமே பெரும் குற்றமாக பார்க்கப்படுகிறது. அவர்களை எப்படியாவது நாம் பிரித்து விட வேண்டும் என்றே முயல்கின்றோம். அப்படி ஒருவேளை அவர்கள் சேர்ந்து விட்டாலும் கூட எப்படியாவது ஆணவ கொலையாவது செய்து அவர்களை பிரித்து விட வேண்டும் என்ற நிலைக்கு நாம் ஆசைப்பட்டோம். அடுத்ததாக தமிழர்களுடைய கலைகளை பற்றி யோசித்து பாருங்கள். இன்று என்னுடைய கலைகளை நான் பார்ப்பதே இல்லை, என்னுடைய கலைகளை நான் மதிப்பதே இல்லை. நம் நாட்டுப்புற கலைகளையும் அதன் செவ்வியல் கூறுகளையும் நாம் திரும்பி கூட பார்ப்பது கிடையாது.
இப்போ நீங்க கேட்கலாம், ஏன் என்னுடைய கலையை தான் நான் பார்க்கணுமா? வெளியிருந்து ஒரு கலை நன்றாக இருக்கிறதா அதை நான் ரசிச்சா என்ன தப்புன்னு நான் கேட்கலாம். நான் சொல்கின்றேன், நம்முடைய வேரை முழுவதுமாக மறந்துவிட்டு, நான் எதிலிருந்து வந்தேன் என்பதையே மறந்துவிட்டு, இன்னொருவனுடைய வேரில் வளர்ந்த அந்த மரத்தினுடைய விழுதிலேயே தொங்கிக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அதை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதை தான் நான் தவறு என கூறுகின்றேன். நமது கலைகளான தெருக்கூத்தோ இல்ல பறையாட்டம் போன்றவை சரியாக நம்மிடம் வந்து சேர்க்கப்படவில்லை. ஒருவாறு சிந்தித்து பார்க்க வேண்டாம். நான் சொல்கின்ற இந்த குற்றச்சாட்டுகள் யாருக்கும் தாழ்வு மனப்பான்மை என்ற ஒரு காரணம் இருக்கின்றது. என்னிடம் இருக்கும் எல்லாமே சரியானது அல்ல, இன்னொருவனிடம் இருப்பது சரியாக இருக்கின்றது, இன்னும் அது மேட்டிமை தன்மையாக இருக்கின்றது என தாழ்வு மனப்பான்மையை நாமே வளர்த்து கொண்டிருக்கின்றோம். இப்ப சொல்லி பாருங்க, நான் காலையில கூழ் குடிச்சிட்டு வந்தேன்னு சொன்னா அது அசிங்கமா இருக்கு. சோறு தின்னேன்னு சொல்றதே அசிங்கமா இருக்கு. கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேன்னு சொல்றது இன்னும் நல்லா இருக்கு. நேற்று நான் டாமினோஸ் கொண்டு வந்தேன்னு சொன்னா அது நமக்கு கேள்வி தெரிந்தாலும் கூட சுத்தி இருக்கிறத வந்து டாமினோஸ் போற அளவுக்கு இந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாள் முழுக்க, அதாவது இரவு முழுக்க நான் அமர்ந்து தெருக்கூத்து பார்த்தேன் என்று சொல்வதை விட இரவு முழுக்க வெப்சீரிஸ் பார்த்தேன் என சொல்வது இன்று வேட்டுமைத்தனமாகிவிட்டது. அல்லது ஹாலிவுட் மூவிஸ் பார்த்தேன்னு சொல்றது இன்னும் அதிகமா இருக்கு. நமது இலக்கியங்கள் யாவும் நம்மிடம் அதிகமாக சரியான முறையில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கின்றனவா என்றால் அதுவும் இல்லை. எத்தனை பாட பேதங்கள் நம்மிடம் இருக்கின்றன. சட்டென செய்யுள் இயற்றக்கூடிய திறமை நம்மிடம் இருந்தது. செய்யுள் வழியிலேயே வளர்ந்த மரபு நம்முடையது. ஆனால் பாடும் மரபு என்பது போய் இன்று நாம் முழுக்க வாசித்தல் மரபுக்கு வந்தோம். வாசித்தல் மரபு என்பதும் போய் இன்று வெறுமனே காட்சிக்கான சமூகமாக மட்டுமே நாம் ஆகிவிட்டோம். எதை வேண்டுமானாலும் எனக்கு காட்டுங்கள், நான் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் அல்லது கேட்பதற்கு தயாராக இருக்கின்றேன். நானாக எதையும் சுயமாக தயாரிப்பதற்கு இயற்றுவதற்கு எனக்கு அந்த திறமை இல்லை அல்லது எனக்கு அந்த நேரமே இல்லை என சொல்லக்கூடிய போக்கு இருக்கின்றது. இன்னைக்கு அகழாய்வுகள் நிறைய நடத்தப்படுதுன்னு சொல்றோம். பெருமைகள் எல்லாத்தையுமே நம்ம நமக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்கோம். நிறைய உண்மைகள் எல்லாம் நீக்கப்படுகின்றன சொல்லிட்டே இருக்கோம். நான் கேட்கிறேன், இந்த அகழாய்வு உண்மைகள் யாவும் ஏன் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் சரியான சான்றுகளை நாம் தரவில்லையா? அல்லது சரியான சான்றுகளை நாம் தந்தாலும் கூட அவர்கள் ஏற்க மறுக்கிறார்களா? ஏற்க மறுக்கிறார்கள் எனில் ஏன் ஏற்க மறுக்கிறார்கள்? சான்றுகள் நமக்கு போதவில்லை என்றால் அகழாய்வுகள் இன்னும் அதிகமாக நடத்தப்படவில்லையா? அதற்கு காரணம் நிதி நல்கை நமக்கு இல்லையா? ஏன் நிதி நல்கை நமக்கு இல்லை? கடல் அகழாய்வுகள் இங்கு மிக மிக குறைவாக இருக்கின்றது, மிக மிக குறைவு. 1991, 93 இந்த ஆண்டுகளில் கோவாவை சேர்ந்த தேசிய கடலாய்வு கழகத்தினர் பூம்புகாரில் ஒரு கடல் அகழாய்வு செய்தார்கள். அதில் 23 மீட்டருக்கு ஆழமாக ஒரு நல்ல மனிதனால் ஏற்பட்டிய ஒரு அமைப்பு இருப்பதாக அவர்கள் கண்டுணர்ந்தார்கள். ஆனால் அந்த செய்தி நமக்கு எத்தனை நபர்களுக்கு சொந்து வந்தார்கள், எத்தனை நபர்களை அது சென்றடைந்தது என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஏன் அது சென்றடையவில்லை? மாமல்லபுரத்தினுடைய கடல் அகழாய்வு இப்படித்தான் போனது. உங்க கேள்விகளை விரைந்து முடிக்கலாம். நம்மளுடைய வரலாற்று சின்னங்கள் யாவும் கூட இன்று ஏன் நம் நாட்டில் இல்லாமல் பிற நாடுகளுக்கு சென்றன என்ற கேள்வியும் எனக்கு வருகின்றது. மதுரைக்கு அருகே இருக்கின்ற பெருமாள் கோயிலில் இருந்த மண்டபம் தற்போது ஐக்கிய அமெரிக்கா பிலடெல்பியா என்கிற நகரத்தில் இருக்கின்றது. ஒரு ஒட்டுமொத்த மண்டபத்தையும் அப்படியே பெயர்த்தி எடுத்து வெளிநாட்டுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய வரலாற்று சின்னம் சார்ந்த முக்கியத்துவம் நமக்கு இல்லை என்றுதானே அர்த்தம். சரி, இவையெல்லாம் என்னுடைய இந்த மரபு வழி அறிவுகள் நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்பதற்கான ஆதங்கங்கள். அதே நேரத்தில் எனக்கு வரலாறு என்னுடைய தவறுகளை எல்லாம் எனக்கு சுட்டி காட்டவில்லை என்ற ஆதங்கமும் எனக்கு இருக்கின்றது. வரலாறுகள் ஏன் எனக்கு எந்த அனுபவ கற்றலையும் கொடுக்கவே இல்லை. ஒரு காலகட்டத்தில் இவை எல்லாம் இருந்தன, இப்போது என்னிடம் இல்லை என்பது ஒரு வகை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இப்படி நான் இருந்தேன், இந்த தவறுகளை எல்லாம் செய்தேன், ஆனால் இன்று அந்த தவறுகளை எல்லாம் திருத்திக் கொண்டேன் என சொல்வதற்கு என்னிடம் ஏன் எதுவுமே இல்லை. ஆக வரலாறு என்னுடைய தவறுகளை எல்லாம் மூடி மறைத்து விட்டது. என்னுடைய வரலாறு தவறுகளை சுட்டிக்காட்டவே இல்லை. வரலாறு என்பது பெருமைக்கானது மட்டுமல்ல என்பது என்னுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக நான் வைக்கின்றேன். இன்றைய அறிஞர்கள் யாவும் ஒரு விதமான சாதுவாதத்திலேயே திகழ்கின்றோம். எப்படியாவது என் மொழிதான் மூத்த மொழி, என்னுடைய நாகரிகம் தான் மிகவும் பழமையானது, நான் தான் மூத்த குரங்கு என்று சொல்லுவதற்கு கூட நாம் முயற்சி கொண்டேதான் இருக்கின்றோம். புதுமை பித்தனை அழகாக சொல்லுவார்.
உலகின் மூத்த குரங்கு தமிழ் குரங்கு என சொல்வதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்வார். எப்போதுமே என்னுடைய பெருமைகளை மட்டும் நான் பேசிக்கொண்டே இருந்தேனே, ஆனால் அது எப்படி வரலாறு எனக்கு சரியாக கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது என அர்த்தம். ஹிஸ்டோரியா அப்படின்ற கிரேக்க சொல்லுக்கு நமக்கு விசாரிப்பதன் மூலம் கற்றல்னு சொல்றோம், அறிவியல் சார்ந்த உண்மைன்னு சொல்றோம். இதெல்லாம் சரிதான். ஆய்வாளர்கள் இதை பின்பற்றுகிறார்கள், படிக்கும் மாணவர்கள் இதை பின்பற்றுகிறார்கள். ஆனால் பாமர மக்கள் இதை பின்பற்றுகிறார்களா என்று கேட்டால் இல்லை. ஒரு பாமர மக்களுக்கு இன்றளவும் அவன் என்ன சொல்கின்றான்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடிதான் அவன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். ஆக அறிவியல் பூர்வமாக நிறுவப்படாத உண்மைகளாகவே நம்முடைய பழம்பெருமைகளை எல்லாம் நாம் பேசிக்கொண்டே இருப்பதில் எந்தவித நியாயம் இருக்கின்றது? அரசு விரிவாக்கம் என்ற பெயரில் அரசர்கள் என்னென்ன காரியத்தை எல்லாம் செய்தார்கள்? ஊர்கொலை செய்தார்கள், ஊரையே பற்ற வைத்தார்கள், இறந்து பிறந்த குழந்தையை கூட கீறி புதைத்தார்கள், பெண்களை வன்கொடுமை செய்தார்கள். இவற்றையெல்லாம் தமிழர்களுடைய வீரம் என்கின்ற தலைப்பின் கீழ் தானே நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். சங்ககாலம் பொற்காலம் தான் என்று நாம் சொல்கின்றோம். அதனுடைய இருந்த பக்கங்களை எல்லாம் நாம் கவனிப்பதே கிடையாது. ஆக வரலாறு என்பது இனிமைகளை மட்டுமே படம் பிடித்து காட்டுவதாக இல்லாமல் அதனுடைய இழிவுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, அதனுடைய இழிவுகளையும் எனக்கு கற்றுத்தரக்கூடியதாக அமைந்திருக்குமே. ஆனால் இன்று வரலாறு சரியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்வேன். ஆனால் அது இப்படி இல்லையே. காலம் கடந்து நான் தான் பெரியவர் என பெருமை பேசுவதற்காக அல்லது இன வெறியை தூண்டக்கூடிய இந்த வரலாறு எப்படி எனக்கு சரியாக சேர்க்கப்பட்டிருக்கும் என நான் சொல்லுவேன். மேத்தாவினுடைய ஒரு கவிதை, மகளிர் கூட்டம் வரவேற்பளித்தது மலர்களை தூவி, எதிரி நாட்டு பெண்களை விதவைகளாக்கி வந்த வீரர்களுக்கு. என்னுடைய அரசன் பிற நாட்டுக்கு சென்று அரசை விரிவாக்கம் செய்கிறான் என்றால் எனக்கு பெருமை. ஆனால் வெளிநாட்டு அரசு இந்நாட்டுக்கு வந்து கொடுமைகள் செய்கிறார் என்று அதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்லுகின்ற போக்கு எப்படி சரியானதாக இருக்கும்? ஆக நான் முன்வைக்கக்கூடிய இந்த இரண்டு பெரும் குற்றச்சாட்டுகள், மரபு வழி அறிவு எனக்கு கிடைக்கவில்லை என்பதும், எனக்கு வரலாறு காலம் காலமாக பெருமை பேசுவதற்காக மட்டுமே இருக்கின்றன என்பதுமாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஒரு 2 வாதங்கள், இந்த 2 வாதங்களை அவர் ரொம்ப ஆழமாக அங்கு என்று போய் சொல்லியிருக்கிறார். அடுத்து அதை இல்லை வந்து சேர்ந்திருக்கிறது என்று பேச இருக்கக்கூடியவருக்காகவும் உங்களுக்காகவும் அவர் என்ன வாதம் வைத்தார் என்பதை ஒரு முறை நான் இன்னும் அழுத்தமாக சொல்ல நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, வரலாறு பண்பாட்டோட சேர்த்து சொல்றாங்க. எங்களுக்கு பண்பாட்டு வரலாறுன்னு ஒண்ணு இருந்தது, அது எங்களுக்கு இப்ப வந்து சேர்ந்திருக்காங்கிறத கேட்கறாங்க. அதான் அவங்க ஒரு வேளாண்ல இருந்து எடுத்துட்டு வந்து கேட்கறாங்க. அதனால ஒண்ணும் நம்ம குழப்பிக்கிட்டு இருக்குல்ல. நற்றினையில ஒரு சின்ன பாட்டு, கிளிய கூடு விடுற ஒரு பாட்டு. சரி பாருங்க, நம்ம வரலாறு இதுதான் வரலாறு. நம்ம என்ன மாதிரியான ஒரு வரலாற்றோட இருந்தோங்கிறத இந்த பாட்டு நமக்கு சொல்லுது. என்னன்னு, ஒரு வேளாண் இடம், விவசாய நிலம், ஒரு தலைவி அதுக்கு காவக்காக போறா. குருவியோ கிளியோ நெல்லை சாப்பிடக்கூடாது, திணையை சாப்பிடக்கூடாதுன்னு காவல் காக்க போறான். அவருடைய டியூட்டி என்னங்க? செக்யூரிட்டி, காவல் காக்க போறான். ஆனா என்ன தெரியுமா பண்ண? ஒரு கிளி வந்து ஒரு தென்னை மேல உட்கார்ந்து அதை சாப்பிட்டு இருந்துச்சு. இதனுடைய வேலை என்னன்னா அதை துரத்தணும். ஆனா துரத்தல. அவன் அந்த கிளி கிட்ட பேசுற ரொம்ப அழகான பாட்டு. கொடுங்குரல் குறைத்த செவ்வாய் பைங்கிளி மஞ்சள். இவ பேச ஆரம்பிச்ச உடனே அது பயந்து பறக்க போகுது. அவன் சொல்றா, பயப்படாத. நீங்க நினைக்கலாம் அதுக்கு இந்த பொண்ணு பேசுறது அந்த கிளிக்கு தெரியும் அப்படின்னா, அந்த காலத்தில் பெண்கள் கிளி போல பேசியதால் அந்த கிளிக்கு புரிந்தது. சொல்ற, அஞ்சல் ஓம்பி ஆர்ப்பதம் கொண்டு நின் குறை முடித்த பின்றை என் குறை செய்தல் வேண்டுமா? அவன் என்ன தெரியுமா கேட்ட கிளிக்கிட்ட, இந்த இடம் என் தலைவன் அடிக்கடி வந்து பாக்குற இடம், எங்க டேட்டிங் பிளேஸ். இன்னைக்கு அவன் வரல. ஒரு பயம், டேட்டிங் பிளேஸ மாத்திட்டானா இல்ல டேட்டிங் ஆளையே மாத்திட்டானான்னு அவளுக்கு ஒரு பயம். அவ சொல்றா கிளிக்கிட்ட, நீ என்ன பண்ணு, போய் என் தலைவனை பார்த்து நான் இங்க காத்திருக்கேன்னு அவகிட்ட போய் சொல்லு. அதுக்கு அவ சொல்றா ஐஸ் வச்சு, என்னன்னு, உன் குறை முடித்த பின் நான் உன்னை துரத்தலாம் மாட்டேன், உனக்கு பசி போற அளவுக்கு சாப்பிட்டுக்க, சாப்பிட்டுட்டு அப்ப எனக்கு ஒரு குறை இருக்குல்ல அதை போய் நீ தீர்த்து வைங்கிறான். அடுத்த ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க, என் தலைவன் ஊருக்கு நீ போனா, இப்ப அந்த கிளி கேட்கும்ல, நான் என்ன உன் தலைவன் ஊருக்கு போனோம். இது ஒரு விளையாட்டா சொல்றா, என்னன்னு, மின் கிளை மருவியின் சேரியாகி, இல்ல ஒருவேளை நீ சொந்தக்கார கிளியை பாக்குறதுக்காக அந்த பக்கம் நீ போனா என் தலைவனை பார்த்து இதை சொல்லுன்னு சொல்ற ஒரு பாட்டு.
இது பாட்டுதான்னு நினைக்காது, இது ஒரு பண்பாட்டு வரலாறு. என்ன தெரியுமா? தன் வயலிலே வந்து அமர்ந்த ஒரு கிளி பசி தீர்த்து விட்ட பிறகு போகலாம் என்று இந்த மண்ணில் ஒரு தமிழ் பெண் நினைத்து அதை பார்த்து பேசியது இந்த மண்ணினுடைய ஒரு பண்பாட்டு வரலாறு. அதைதான் பூச்சிக்கொல்லி அப்படின்னு அதை எடுத்து ஒரு முயற்சி பண்ணாங்க. ஒரு ஒரு பண்பாட்டு வரலாறு நமக்கு இருந்தது, அது இன்னைக்கு நமக்கு இருக்கான்னு கேட்கிறாங்க. காதலுக்கு வந்தாங்க, ரொம்ப உண்மை. காதல் வரலாறு இன்னைக்கு ரொம்ப மோசம். அந்த காலத்துல ஓடி போய் கல்யாணம் பண்றதுதான் தமிழர் மரபாவே இருக்கு. அதுக்கு உடன்போக்கு ஒரு பேர் வச்சாங்க. இன்னைக்கு அப்படி பண்ணோம்னா அன்னைக்கெல்லாம் ஓடி போனாங்கன்னா பின்னாடியே செவி தாய் போவா. இன்னைக்கெல்லாம் ஓடி போனோம்னா அருவாளோட பின்னாடி வராங்க. எவ்வளவு மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தமா சொல்றாங்க. அது அவங்களுடைய பொது வருத்தமா அல்லது தனிப்பட்ட வருத்தமா இருக்கு எனக்கு தெரியவில்லை. அடுத்து ஒன்று சொன்னாங்க பாருங்க, வரலாறு நம்மிடம் வந்து சரியாக நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்தி இருக்கிறதா. ரொம்ப சத்தியமான வார்த்தை. அதுக்கு உங்க பதில் சொல்லணும். ஏன்னா எனக்கே சில நேரங்களில் தோன்றுகிறது, தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பேருந்து நிலையமோ ரயில் நிலையமோ திரும்ப 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 ஒரு சிலர் பெயர்களிலே தான் இருக்கிறது. நான் ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்க மாட்டேன், நல்லது வைக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் எந்த பேருந்து நிலையத்துக்கு போனாலும் எந்த ரயில் நிலையத்துக்கு போனாலும் திரும்ப திரும்ப ஒரு சிலர் பேரே தான் வருகிறது. அவர்கள் வரலாறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய பேர். ஆனா என் வருத்தம் என்ன, ஏன் நீங்கள் திருக்கோவிலுடைய பேருந்து நிலையத்திற்கு கபிலர் பேருந்து நிலையம் என்று பெயர் வைக்கக்கூடாது? தஞ்சாவூர் பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் ஏன் அருள்மொழிவர்மன் பேருந்து நிலையம் வைக்கக்கூடாது? ஏன் நாங்கள் அப்படி வைத்திருந்தால் எங்கள் வரலாறு எங்கள் கைக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி இருப்போம். அது எங்களுக்கு வரவில்லை என்பதை இவர் மிக அழகாக முன்வைத்திருக்கிறார். இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நாராயணன் என்று சொன்னாலும் காக்க வருவர், கோவிந்தா என்று சொன்னாலும் காக்க வருவார். இவர் நாராயண கோவிந்தன், சொல்லவே வேண்டாம், காப்பாற்றுவதற்காக வருகிறார். வரலாற்றையும் அவரையும். வரலாறு என்பதில் தேர்ச்சி பெறாத எந்த ஒரு இனமும் எழுச்சி பெற முடியாது என்று பதிவு செய்கிறார் புரட்சியாளர் லெனின். வரலாற்றை படிக்காதவனால் வரலாற்றை படைக்க முடியாது என்று பதிவு செய்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் இறந்துவிட்ட பிணம் என்று பதிவு செய்கிறான் ஒரு அறிஞர். வரலாறு என்பது கடந்த காலத்தை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல, அது நிகழ்காலத்துக்கான வழித்தடமும் எதிர்காலத்துக்கான உயிர் தொடர்பும் என்று பதிவு செய்கிறார் ஹிட்லர். அப்படியானால் நாம் நிகழ்காலத்தில் குனிந்து கடந்த காலத்தை தேடுவது எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிற்பதற்காகத்தான். இந்த அவையில் அவர்கள் முன்வைத்த எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்பு ஒரு சிறிய செய்தியையும் இங்கே நினைவூட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒருவேளை நம் கைகளுக்கு வரலாறு சரியாக வந்து சேராமல் இருந்திருந்தால் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலப்பரப்பு மெட்ராஸ் மாகாணமாக இருந்திருக்கலாம், சென்னை மாகாணமாக இருந்திருக்கலாம், சென்னை ராஜதானியாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வரலாறு மிகச்சரியாக நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. காரணம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பழந்தமிழ் இலக்கியமான புறநானூற்றில் இந்த நிலம் தமிழகம் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தில் இந்த நிலம் தமிழ்நாடு என்று அழைக்கப்படுகிறது. 11ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதுகிற போது குழப்பமில்லாத கேள்வியும் அதற்கு தெளிவான பதிலும் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுகிற போது நும் நாடு எது எனும் கேள்விக்கு தமிழ்நாடு என்று பதில் சொல்வது போல் என்ற உவமை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த நம்முடைய எட்டயபுரத்து எழுச்சி கவிஞன் பாரதி கல்வி சிறந்த தமிழ்நாடு, கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்றும் செந்தமிழ்நாடு எனும் போதினிலே என்றும் பாடினார். இந்த வரலாறுகள் எல்லாம் மிகச்சரியாக நம்மிடம் வந்து சேர்ந்ததால் தான் நம்முடைய மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் கிடைத்திருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த போது சட்டப்பேரவையில் பேரறிஞர் அண்ணா பதிவு செய்த செய்திகள் இவையெல்லாம். அப்படியானால் வரலாறு மிகச் சரியாக கடத்தப்பட்டதால் மிகச் சரியாக பெயர் பெற்ற மாநிலத்தின் மக்கள் நாம் எப்படி சொல்வது வரலாறு நம் கைகளில் சரியாக வந்து சேரவில்லை? பிறகு சொன்னாங்க, வரலாறு என்பது வெறும் பெருமை பேசுவதாக இருக்கிறது என்று. ஆனால் அன்பு உறவுகளே, வரலாறு என்பது பெருமை பேசுவதற்கானதல்ல. வரலாறு என்பது தடுப்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வதற்கானது. வரலாறு என்பது பீட்சிக் கொள்வதற்கானதல்ல, நம்மை நாமே ஒரு முறை தேர்ச்சிக் கொள்வதற்கானது. அப்படிப்பட்டதுதான் வரலாறு. அடுத்து சொன்னாங்க, வரலாறு பெருமை பேசுகிறது, இல்லை என்றால் இனவெறியை தூண்டுகிறது என்று சொன்னார்கள். அன்பு உறவுகளே, ஹிட்லர்
தங்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார் என்பதை தங்கள் மக்களுக்கு சொல்வதற்காக ஹாலகாஸ்ட் மியூசியம் என்று உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது இனவெறியை தூண்டுவதற்காக அல்ல, நம்முடைய இனம் இப்படித்தான் அழிக்கப்பட்டது என்பதை வளரும் தலைமுறை பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுப்பதற்காக வைத்திருக்கிறார்கள். ஹாலகாஸ்ட் மியூசியம் எப்படி இன வெறி இல்லையோ அதுபோலதான் தஞ்சையிலே இருக்கிற முள்ளிவாய்க்கால் முற்றம் இன வெறியின் நினைவிடம் அல்ல, அது எங்கள் இனம் எப்படிப்பட்ட பேரழிவை சந்தித்தது என்பதை வருங்கால பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் எழுப்பி இருக்கிறோம். அப்படியானால் வரலாறு என்பது பெருமை பேசுவதற்கானதும் அல்ல, அது இனவெறியை தூண்டுவதற்குமானது அல்ல என்று என் முதல் வாதத்தை முன்வைக்கிறேன். அடுத்து சொன்னாங்க, இன்றைக்கு வரலாற்றில் யாருக்குமே தெளிவே இல்லை, வரலாற்றில் தெளிவு இல்லாதவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை முன்வச்சாங்க. ஒரு அழகான பழமொழி உண்டு, சிங்கம் தன்னுடைய வரலாற்றை எழுத கற்றுக்கொள்ளும் வரை வேட்டைக்காரன் என்ன எழுதுகிறானோ அதுதான் வரலாறாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்தியாவினுடைய வரலாறு பெரும்பாலும் ஆங்கிலேயர் எழுதியாக இருந்தது. அந்த வரலாற்றை பொறுத்தவரை வேலூரில் நடந்தது கழகம். ஒரு காலத்தில் வேலூர் கழகம் என்று சொல்லி இருந்தால் இங்கே இருந்தவர்கள் எல்லாம் அமைதியாக கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நான் வேலூர் கழகம் என்று சொன்னால் இந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் எழுந்து அது வேலூர் கழகம் அல்ல, வேலூர் புரட்சி என்று சொன்னார். ஒரு காலத்தில் இந்தியாவில் நடந்த முதல் சுதந்திர போராட்டம் எது என்று கேட்டால் மங்கள் பாண்டே முன்னெடுத்த போராட்டம் என்று மேடையில் சொல்லும் போது எல்லோரும் அமைதியாக கைதட்டி கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு மங்கள் பாண்டே தான் முதல் சுதந்திர போராட்ட வீரன் என்று நான் சொன்னால் கூட்டத்திலிருந்து ஒருவர் எழுந்து இல்லை இல்லை, அதற்கு முன்பே ஒரு மர தமிழ்மகன் இருந்தான், நெற்கட்டான் சேவல் என்று அவன் ஊருக்கு எப்படி பேர் வந்தது தெரியுமா? உனக்கு ஒரு நெல்மணி கூட கட்ட மாட்டேன் என்று ஆங்கிலேயரிடம் சொன்னதால் அவன் ஊருக்கு நெற்கட்டான் சேவல் என்று பெயர் வந்தது. முதல் சுதந்திர போராட்ட வீரன் பூலித்தேவன் என்று கூட்டத்திலிருந்து எழுந்து ஒருத்தர் சொல்லுவார். இந்தியாவின் அடையாளம், இந்தியாவின் ஞானிகளில் எல்லாம் ஆகச்சிறந்த ஒரு விவேகானந்தர் என்று ஒரு காலத்தில் சொல்லி இருந்தார், எல்லோரும் கைதட்டி இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு கூட்டத்தில் எழுந்து ஒருத்தர் சொல்லுவாரு, இந்தியாவின் ஆகச்சிறந்த அறிஞர் ஞானி விவேகானந்தர் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை, ஆனால் வள்ளலார் ஒருபோதும் அவருக்கு சற்றும் குறைந்தவர் என்று கூட்டத்திலிருந்து ஒருத்தர் சொல்லுவார். இந்தியாவின் வீரப்பெண் அரசு யாருன்னு கேட்டால் ஒரு காலத்தில் ஜான்சி ராணி என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு என் தமிழ் இனம் பிள்ளைகளின் உறவுகள் சொல்லுகிறார்கள், இந்தியாவில் ஜான்சி ராணியும் ஒரு ஆகச்சிறந்த வீர பெண்மணிதான், ஆனால் ஆங்கிலேயர்களிடம் இழந்த நிலத்தை மீட்ட ஒரே பெண்மணி எங்கள் வேலுநாச்சியார் என்று சொல்வதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆள் இருக்கிறார்கள் என்றால் வரலாறு மிக சரியாக எங்கள் கைகளில் வந்து சேர்ந்திருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அடுத்து சொன்னாங்க, விவசாயம் சரியாக வந்து சேரல. விவசாயம் சரியாக வந்து சேராமலா நமக்கு ஐயா நம்மாழ்வார் கிடைத்தார்? விவசாயம் சரியா வந்து சேராமலா நமக்கு ஒரு MS சுவாமிநாதன் கிடைத்தார்? விவசாயம் சரியாக வந்து சேராமல் இருந்திருந்தால் இந்தியாவுக்கு டிராக்டர் வாங்கலாம் என்று சொன்ன போது டிராக்டர் வாங்குங்கள் சரித்தான், ஆனால் டிராக்டர் சாணம் போடுமா என்று கேட்ட JC குமரப்பாவும் இது போன்ற விவசாய வேளாண் விஞ்ஞானிகளை இந்திய நிலத்திற்கு தமிழகம் தந்திருக்கிறது என்று சொன்னால் இந்தியர்களுடைய தமிழர்களுடைய விவசாயம் சார்ந்த அறிவியல் வரலாறு கடத்தி இருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. அடுத்து சொன்னாங்க, உணவு முறையில மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு. ஒன்றை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாங்கள் ருசிக்காக வெளிநாட்டு உணவுகளை சாப்பிடுகிறோம், ஆனால் 3 வேளை பசிக்காக அவிந்த உணவுகளையும் தமிழ்நாட்டு உணவுகளையும் தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன வாழ்க்கை முழுக்கவா வெளிநாட்டு உணவுகளை ஃபாஸ்ட் ஃபுட்டையும் சாப்பிட்டு இருக்கிறோம்? இல்ல, ருசிக்காகத்தான் நாங்கள் சாப்பிடுகிறோம். எந்த ஒரு புதுமையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு எந்த இனமும் சொல்ல முடியாது. அப்படி வருகிற புதுமைகள் தான் ஃபாஸ்ட் ஃபுட். நாங்கள் முழுமையாக அதற்காக மாறிவிடவில்லை. இன்னும் சொன்னாங்க, கூழ் குடிக்கிறேன்னா அசிங்கம், தமிழ் மரபுல சாப்பிட்டேன்னா அசிங்கம். இன்னைக்கு யார் சொன்னா அசிங்கம்னு? இன்னைக்கு எது தெரியுமா பெருமை? 2 வயதானவர்கள் இருந்தாங்கன்னா எது பெருமை தெரியுமா? சார் நான் காலையில எந்திரிச்சு எப்போ ஒரு 6 மணிக்கு வாக்கிங் போயிடுறது, போயிட்டு அங்கே கூழ் விற்பாங்க சார், 1 டம்ளர் வாங்கி குடிச்சா தான் இன்னைக்கு நாளே சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போனோம்னா இங்க கீரை இருக்கும், அதை வாங்கிட்டு போயிடுறது. வீட்டுல சமைச்சு காலையில கீரை சாப்பிடுறது. அதுக்கப்புறம் கடைக்கெல்லாம் போனா அந்த ஜீனி போட்டு குடிக்கிறது அது நமக்கு ஒத்துக்கிறது இல்லை. இப்பெல்லாம் நாட்டு சக்கரை தான் போட்டு சாப்பிடுறது. இப்படி சொல்வதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. இன்னும் சில மருத்துவர்கள் சொல்றாங்க, 3 வேளை சாப்பிட வேண்டாம், பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. இதைத்தான் எங்கள் அவை சொன்னால் பசித்து புசின்னு, இதைத்தான் எங்கள் வள்ளுவன் சொன்னா மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அச்சது போட்டு உண்ணினா. அந்த வரலாறு தான் இன்றைக்கு மருத்துவமாக இங்கே கடத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய வரலாறு மிக சரியாக இங்கே கடத்தப்பட்டிருக்கிறது என்று பதிவு செய்கிறேன். அதற்கு பிறகு ஆணவ கொலையை பற்றி சொன்னாங்க. ஒரு மொழியினுடைய உச்சரிப்பு எப்படி ஒரு தனிப்பட்ட மனிதனை சார்ந்ததோ அது போல ஆணவ கொலை என்பதும் தனிப்பட்ட மனிதனை சார்ந்ததுதான். ஏன்
தங்களுடைய காதலித்த குழந்தைகளை சேர்த்து வைத்து திருமணம் முடிக்கிற பெற்றோர்கள் இல்லையா? நீங்கள் ஆணவ கொலை செய்கிற 5 பேரை காட்டினால் தங்கள் குழந்தைகளின் காதலை ஆதரிக்கிற 5000 பேரை நான் இந்த மண்ணில் காட்ட முடியும். அப்படியானால் ஆணவ கொலை என்பது ஒரு இனம் சார்ந்தது அல்ல என் அன்பு உறவுகளே, அது தனிப்பட்ட மனிதனுடைய குணம் சார்ந்தது அப்படிங்கறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சொன்னாங்க கலை வடிவம் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. கலை வடிவம் அழிந்து போனதாலா? மாணிக்க வாசகர் என்றைக்கோ சொன்ன திருச்சாடல் இந்த மேடையில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. நீ இப்படி பேசலாமா இந்த திருச்சாடல்ல பேசுறவங்க? அப்ப இந்த கேள்விக்கு இதை பதிலாக வைக்கிறேன். அதற்கு பிறகு நம்முடைய எந்த வரலாறும் உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறாங்க. மற்ற வாதத்திற்கெல்லாம் நான் பதில் சொன்னேன், ஆனால் நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இந்த வாதத்திற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். உலக அரங்கில் நம்முடைய வரலாறு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற வாதம் சரியானது அல்ல. காரணம், நாம் தான் சொல்லிக் கொண்டிருந்தோம் பாரத நாடு பைந்தமிழர் நாடு என்று. வடாது பணிபடி இமயத்தின் வடக்கும் தெனாது உருகடு குமரியின் தெற்கும் தமிழர்களின் பகுதி என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இதை உலக நாடுகளும் அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டார்களா என்றால் ஆம், ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் தான் அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்கிறார், இந்த இந்திய திருநாட்டை என்னுடைய நாடு என்று சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரு இனத்திற்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அந்த இனம் தமிழ் இனமாக மட்டுமே இருக்கிறது. நாம் சொல்லுகிறோம் ஈழத்திற்கு சேரன்தீவுன்னு பேர் இருந்தது, பூர்வகுடி தமிழ்னு. இதை உலக அரங்கம் ஏற்றுக்கொண்டதா? ஆம், ஏற்றுக்கொண்டது. அதனால் தான் ஈழ விவகாரத்தை பற்றி பேசுகிற போது இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி பதிவு செய்தார், ஈழத்தினுடைய பூர்வகுடிகள் தமிழ் குடிகள் என்று. அண்மையில தந்தி தொலைக்காட்சியில வந்த ஒரு நிகழ்ச்சி, அவருடைய பெயர் எனக்கு சரியா தெரியல, மன்னிக்கணும். அவர் பதிவு செய்கிறார், தமிழ் நாகரிகம் என்பது 5000-10,000 ஆண்டுகளுக்கு பழமையானது இல்லையா? இங்கு கிடைத்திருக்கிற படிமங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்ததன்படி 17 லட்சம் ஆண்டுகளுக்கு பழமையானது தமிழ் நாகரிகம். உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை நோக்கி வரப்போகிறார்கள். காரணம், உலகத்தோரின் வரலாறுகளை எல்லாம் தேட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் தான் தேட வேண்டும். காரணம், முதல் மனிதன் தமிழர் என்று பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் உலக அரங்கம் கொண்டாடவில்லை. உலக அரங்கம் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய வரலாற்றையும் என்று பதிவு செய்கிறேன். நிறைவாக அவங்க சொன்னாங்க, தமிழர்கள் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா? ஒரு புள்ளங்க பிறந்த புள்ள, பச்சை புள்ள செத்து போய் பிறந்த அது தப்பா வெட்டி புதைச்சிருக்கான், எவ்வளவு மோசமானவன் அன்பு உறவுகளே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லுகிறேன், எங்கள் தமிழர்கள் இறந்த குழந்தையை வெட்டி புதைத்தார்கள் உண்மைதான். ஆனால் உயிரோடு இருக்கிற குழந்தை எதிரியின் குழந்தையாக இருந்தால் கூட அதை கொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் போரில் ஒரு நெறியை வைத்தார்கள். பெண்கள், ஆணிரைகள், குழந்தைகள் இவர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டுத்தான் போர் செய்ய வேண்டும் என்கிற மரபை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த இனம் தமிழ் இனம். உடனே அவங்க கேட்பாங்க, இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க, சரி இன்னைக்கு அது நடைமுறையில் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆம், இருக்கிறது. ஈழத்தில் போர் நடந்தது. அப்ப சிங்கள அரசு என்ன செய்தது? தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தியது. அப்ப தமிழர்கள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள்ல பள்ளிகளின், அதான் பாவிஜி அழகா சொல்வாரு, பள்ளிகளின் மீது பாஸ்பரஸ் குண்டுகளும் வீடுகளின் மீது விமான கணைகளும் விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படி அவர்கள் எரிந்த போது தமிழீழ வீரர்கள் நினைத்திருந்தால் சிங்கள பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தின் மீது பாஸ்பரஸ் குண்டுகள் போட்டிருக்க முடியாதா? சிங்களர்கள் வாழுகிற பகுதியில் விமான தாக்குதல் நடத்தி இருக்க முடியாதா? ஆனாலும் கூட தமிழர்கள் ஒரு முறை கூட அப்படி செய்யவே இல்லை. காரணம், போர் என்று வந்தால் கூட அதில் மரபோடு போர் செய்த இனம் தமிழ் இனம். அப்படியானால் இம்சைக்கு மிகச் சரியாக நம்முடைய வரலாறு நம்முடைய கைகளில் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அன்பு உறவுகளே, வேரை இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் இந்த மண்ணில் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. அதனால் இதற்கு முன் நாம் வரலாறு கைகளில் கிடைத்ததால் சிறப்பாக வாழ்ந்தோம். இனியேனும் நாம் இதே போல் வாழ வேண்டும் என்று சொன்னால் வரலாறுகளை படிப்போம். நன்றி, வணக்கம். பலத்த கைத்தட்டல அவருடைய பேச்சுக்காக வழங்கலாம். நான் உங்களோடு சேர்ந்து பார்த்ததிலே திருச்சாழினுடைய மையத்தலைப்பிலே முதல் தலைப்பாக மொழி வந்து சேர்ந்ததா சேரவில்லையா என்பதிலே வந்து சேர்ந்தது என்று ரொம்ப அழுத்தமாகவும் சேரவில்லை என்பது கொஞ்சம் அவர்கள் அழுத்தம் குறைவாகவும் இருந்ததை பார்த்தோம். இரண்டாவதாக வரலாறு என்று வருகிற போது கேள்வி கொஞ்சம் அழுத்தம் இல்லை என்றாலும் கேள்வி கேட்டவரையே ஒரு அழுத்தி பதில் சொல்லிவிட்டு நாராயண கோவிந்தன் போய் உட்கார்ந்திருக்கிறார். ஏன்னா மறுத்துதான் பேசணும். அவர் கொஞ்சம் உக்கிரமாயி எதிர்ப்பெல்லாம் தெரிய வச்சு பேசியிருக்கார். ஏன்னா அவர் நாங்கள் எல்லாம் பேச்சாளர்கள், அவர் எதிர்கால அரசியல் பேச்சாளர். அதனால் அவருக்கு அந்த குணம் இப்போதே வந்துவிட்டது. சீறி பேசுவார், ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை முன்வைத்தார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஆனால் இதில் இன்னொன்று சொல்லிட்டு அடுத்துக்கு போயிடலாம். ஏன்னா அவங்க ரொம்ப அழகா பேசினாங்க. அது வரலாறு வந்து சேரலன்றது பேசுறது ரொம்ப சிரமம். அதை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அவங்க முன் வச்சு பேசினாங்க. அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்து.
அதுல என்னன்னா நம்ம பேச்சாளருக்கு ஒரு என்னன்னா நம்ம அணியை வலு சேர்க்கணும்னா எந்த சிலபஸாவது உள்ள போட்டு பேசிடுறோம். ஒன்று சொன்னாங்க பாருங்க, ஆனா உண்மை என்ன வரலாறு பெருமையே பேசிட்டு இருக்கீங்க. பெருமை பேசுறது வரலாறா? திருச்சாளுக்குள்ள வரல, ஒரு தனிப்பட்ட நபராக சொல்லுகிறேன். ஆமாம், பெருமை பேசுவதை போலத்தான் எங்கள் தமிழின வரலாறு இருக்கிறது, அதனால் பெருமை தான் பேசுவோம். சார் நான் யோசிச்சு பாக்குறேன், ஒரு தீர்ப்பை தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னா அவன் நினைச்சிருந்தானா தப்பா எடுத்துக்காதமா, உனக்கு ஒரு 4 காணி இடம் தரேன், இங்கே இருந்து பார்த்து கையில் ஒரு 4 சிலம்பு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொல்லி அவன் போயிருக்காங்க. எந்த தீர்ப்பை தவறாக சொன்னனோ இனிமேல் நான் இந்த அரியணையில் உயிரோடு இருக்கக்கூடாது என்று வளைந்த செங்கோலை தன் உயிரை கொடுத்து நிமிர்த்திய ஒரு அரசன் இந்த மண்ணில் இருக்கிறான் என்றால் அது எங்களுக்கு பெருமைதான். அறுத்து புதைக்கிறதுன்னு சொன்னாங்க பாருங்க, அது நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமானதெல்லாம் இல்லை. ரொம்ப அழகா கலைஞர் அந்த பாட்டை ஒரு அழகா எழுதியிருப்பாரு. குழந்தை ஒன்று இறந்து பிறப்பினும் சதை பிண்டம் ஒன்று பிறந்து தொலைப்பினும் மூப்பு கொண்டு மடிந்திரினும் முடிவில் நோய் கண்டு முடிந்திரினும் போரில் கலந்து விழுப்பெண் பெற்று மானமிகு வீரன் மாண்டிடாதபடி புதைப்பதற்காக வாழ் கொண்டு உடலில் கீறி வாய்ப்புகள் வாழ்வியல் சேர்த்த பின்பு உடல் அடக்கம் செய்திடும் மடலேறுகால் மலிந்திடும் மான மரபு தமிழர் மரபு அப்படின்னு. அது என்ன பெருமைனா குழந்தைய கீறி புதைச்சிட்டாங்க இல்ல, அது என்ன சொல்ல வந்தது தெரியுமா? எங்கள் மண்ணில் ஒரு குழந்தை பிறந்து இறந்தாலும் இறந்தே பிறந்தாலும் கூட நீ போரிலே கலந்து விழுப்பம் இல்லாமல் இந்த மண்ணில் நீ புதையக்கூடாது என்று வாளிலே மார்பில் கீறி விட்டு புதைக்கிற பெருமை எங்களுக்கு பெருமைதான். அப்புறம் என்னன்னு சொன்னாங்க, அதையும் நம்ம பார்க்கணும். என்ன பெருமையை மட்டுமே பேசிச்சு கிடையாது. பெருமாநாட்டுப்படை சிறுமாநாட்டுப்படை எல்லாம் பாத்தீங்கன்னா பரிசில் பெற போறவன் மன்னரை புகழறவன் புகழ தானே செய்யணும். படிச்சு பாருங்க, புகழல என்ன பண்றான், என்ன போர் செஞ்சு அதுல எனக்கு நீ செல்வம் கொடுக்குற, நீ போர் பண்ண நாடு எப்படி இருக்கு தெரியுமா? நீ பாட்டு போர் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு அரண்மனையில போய் திரும்பி போய் பார்த்தியா அந்த நாடு எப்படி இருக்குன்ட்டு? எதிரி நாட்டு கோட்டையை உடைத்து கொளுத்திட்டாங்க. தேர் ஓடுகிற வீதிகளை கழுதை கொண்டு பூட்டி எள்ளுச்செடிகளை விதைத்து விட்டார்கள். மக்கள் குடிக்கிற குளத்திலே யானைகளை இறக்கி கலைத்து விட்டார்கள். இப்படி ஒரு போர் செய்து இந்த போரிலே கிடைக்கிற பொருளை நீ எனக்கு கொடுக்கணும், அதை நான் வாங்கணுமா, எதுக்கே இந்த போர் என்று ஆளுகிற மன்னனை கூட ஒரு சாதாரண புலவன் கேள்வி கேட்பதாகத்தான் தமிழ் சமுதாயத்தின் வரலாறு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் யோசித்து பார்க்கிறோம். வரலாறுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமானது சமயம். சில சமயங்களில் சமயம் பற்றி பேசுவது சில சமயத்தில் நமக்கு சரிப்பட்டு வருவதில்லை, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். ஆனா சமயத்தை பற்றி ஒரு சின்ன புரிதலை உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். சமயம் என்கிற சொல்லே தமிழிலே ரொம்ப அழகான ஒரு சொல். அதுக்கே சமயம்னு பேர் வந்து தெரியுமா? சமை என்கிற வேர்ச்சொல்லிலே இருந்து வந்தது சமயம் என்கிற சொல். பாருங்க, வீட்டுல இருக்கிற காய்கறி மிளகு பூண்டு இதெல்லாம் போட்டு பக்குவப்படுத்தி உணவாக மாற்றினால் அதற்கு பெயர் சமையல். நம்ம வீட்டிலே ஒரு குட்டி பொண்ணு இருப்பா, 10, 12, 13 வயசு ஆச்சுன்னா அவ சடங்கு வந்து பக்குவம் அடைஞ்சிட்டா அவளை சமைந்தாள் என்று சொல்வார்கள். சமை என்றால் தமிழிலே பக்குவம் என்ற அர்த்தம். உணவை பக்குவப்படுத்தினால் அது சமையல். ஒரு பெண் பக்குவம் அடைந்தால் அவள் சமைந்தாள். ஒரு மனிதன் ஆன்மீகத்தால் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு காரணமாக இருப்பதால் சமயம் என்கிற சொல்லை தமிழ் இந்த மண்ணுக்கு கொடுத்தது. இந்த சமயம் இன்றைக்கு எப்படி வந்து சேர்ந்திருக்கிறது என்கிற ஒரு காரசாரமானதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா சமயத்தின் மீது கேள்வி கேட்பது நமக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கிறது, அவ்வளவு சிக்கலை கேட்க முடியவில்லை. அருட்ஜோதி ஆண்டவரை நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் என்று பாடிய இதே மண்ணில் தான் வெள்ளிக்கிழமை 5 ரூபாய்க்கு ஒரு நெய் தீபம் வாங்கி துர்க்கையம்மன் மூஞ்சில் சுடுற மாதிரி காமிச்சா பிரார்த்தனைலாம் நிறைவேறும் நினைக்கிறதும் இந்த நாட்டில். சமயம் எப்படி வந்து நம்மிடம் சேர்ந்திருக்கிறது? ஏன்னா தமிழர்கள் சமயம் கொஞ்சம் வித்தியாசமானது. அது உலகத்தின் மற்ற சமயங்களைப் போல வெறும் கடவுளை மட்டுமே மையப்படுத்தியது அல்ல. எங்கள் தமிழிலே சமயம் என்பது மெய்யியலையும் சேர்த்து பேசப்பட்டது, வாழப்பட்டது. அதனால அது கொஞ்சம் வித்தியாசமானது. அந்த சமயத்தை இல்லை வந்து சேரவில்லை என்று பேசுவதற்காக மிக தைரியமாக வந்திருக்கிறார் கார்த்திக் ராஜா. சமயம் போதே நீங்க அவரை உங்களுக்கு நினைவு வரும். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சிலே திருவாசகத்தை பற்றி பேசினார். அதை பார்க்கிற போது எனக்கு என்ன தோன்றியது, திருவாசகத்தை எழுதியதை கேட்பதற்காகவே சிவபெருமான் வந்து உட்கார்ந்து எழுதியதை போல ஒருவேளை எதிர்காலத்தில் இவர் பேச்சை கேட்பதற்காகவே மீண்டும் சிவபெருமான் இறங்கி வந்து திருவாசகத்தை பேசு என்று சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான பேச்சை சொன்னவர். சமயம் வந்து சேரவில்லை என்று பேச வருகிறார். ஒரு பெரிய கைத்தட்டலே கொடுத்து அவரை நாம் வரவேற்கிறோம். சமயம் குறித்து இந்த எளியவனை பேச
ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கிறார்கள். உடன்பாட்டிற்கும் முரண்பாட்டிற்கும் இடையே ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கு படாதபாடு பட்டு கொண்டிருக்கிற அருமை தோழர் அவர்களுக்கு, நெறியாள்கை செய்கிற தோழர் அவர்களுக்கும், இரு அணியிலும் பேச வந்திருக்கிற சக பேச்சாளர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். காலம் கடந்தும் தமிழர்கள் கையில் முறையாக சமயம் சேர்ந்திருக்கிறதா? முதலில் தமிழனுக்கு சமயம் இருக்கிறதா? ஆரம்பத்தில் மிக அழகாக சொன்னீர்கள். தமிழருக்கு மெய்யியல் கோட்பாடு என்பது இருந்தது. கால பரிமாணத்தில், கால ஓட்டத்தில் எல்லாம் பரிணாம வளர்ச்சி அடையும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆமாம். ஆனால் அது முறையாக வந்து சேர்ந்து இருக்கிறதா? இந்த மண்ணில் ஆசிவகம் இருந்தது, சமணம் இருந்தது, பௌத்தம் இருந்தது, பின்னாளில் சைவம் வந்தது, வைணவம் இருந்தது, அறுவகை சமயங்கள் இருந்தன, சௌமாரம் இருந்தது, கௌமாரம் இருந்தது, கானாபத்தியம் இருந்தது, இப்படியாக பல்வேறு சமயங்கள் இந்த மண்ணில் இருந்தது. ஆனால் இந்த மெய்யியல் கோட்பாட்டை நான் இப்படியாக பார்க்கிறேன். சிந்து சமவெளி நாகரீகத்தில் இருந்து இன்னும் ஒருபடி மேலே போனால் ஆதிமனிதன் காலத்தில் இருந்து அவன் எதையெல்லாம் வணங்க தொடங்கினான்? தான் அச்சுறுகிற எல்லாவற்றையும் வணங்க தொடங்கினான். இயற்கையை நேசிக்க தொடங்கினான், இயற்கையை வணங்க தொடங்கினான். பின்னாளில் மெல்ல மெல்ல நீங்கள் முன்னமே சொன்னது போல சமயம் என்பது பக்குவப்படுத்துதல் அல்லது பக்குவம் அடைதல் அல்லது தன் நிலையை உணர்ந்து தானே பக்குவம் அடைதல் என்பதுதான் சமயத்தினுடைய மையப்புள்ளி. அப்படியாக நான் பார்க்கிற பொழுது அவன் முன்னாளில் நீரை வணங்கினான், மரத்தை வணங்கினான், விலங்கை வணங்கினான், மழையை வணங்கினான், எல்லாவற்றையும் வணங்கினான். பின்னாளில் மெல்ல மெல்ல அவன் நகர்ந்து ஒரு கோட்பாட்டை நோக்கி, தத்துவத்தை நோக்கி நகர நகர அவனுடைய வழிபாட்டு முறை என்பது ஒரு வரையறைக்குள் வருகிறது. அந்த வரையறை என்பது பின்னாளில் தொல்காப்பியம் இப்படி சொல்கிறது: ஒவ்வொரு நிலத்திற்கும் 5 திணைக்கும் இறைவன்கள் இருந்தார்கள். அந்த 5 நிலத்து மக்கள், அந்த 5 திணையுடைய மக்கள் அவர்களை தொழுதார்கள். சேயோன், மாயோன், வருணன், கொற்றவை என்றெல்லாம் அவர்களுக்கு ஒரு தெய்வம் இருந்தது. அந்த தெய்வத்தை அவர்கள் வணங்கினார்கள் என ஒரு வரையறையை வகுக்கிறார்கள். நீங்கள் மிக நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒன்று, இந்த சமயத்தில் சேயோனை வணங்கியவர்கள் மாயோனை வணங்க தவறியது இல்லை. மாயோனை வணங்கியவர்கள் கொற்றவையை புறந்தள்ளவில்லை. ஆனால் கால ஓட்டத்தில் பல்வேறு சமயங்கள் இணைந்து ஒரு மதமாக ஓர்மைப்பட்டதனுடைய விளைவு அந்த மதத்திற்குரிய அல்லது அந்த சமயத்திற்குரிய வழிபாட்டு முறைகளை நாம் குலைத்து விட்டோம். இது கால ஓட்டத்தில் என்னவாக பிற்பாடு மாறுகிறது என்றால் சைவமும் வைணவமும் தழைக்கிறது. சைவமும் வைணவமும் தழைக்கிற பொழுது இந்த வழிபாட்டு முறை விட்டுவிட்டதா என்கிற கேள்வி வருகிற பொழுது இல்லை, அது என்னவாக மாறி இருக்கிறது? மூர்த்தி, தலம், தீர்த்தம் என மாறி இருக்கிறது. தல விருட்சம் இருந்தது, அந்த மூர்த்தம் இருந்தது, அந்த கோயிலுக்கு என்று ஒரு தீர்த்தம் இருந்தது. ஆதலால் அந்த முறை அப்டேட் ஆனிச்சே தவிர அது மீறி போகல, கைவிட்டு போகல. பக்தி இலக்கிய காலங்களில் அது ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்தது, ஒரு செழுமையானது. இந்த சமய ஒழுக்கங்களும் இந்த சமய வழிபாட்டு முறைகளும் இந்த சமயத்தினுடைய மெய்நெறி கோட்பாடுகளும் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு வடிவத்திற்குள் வந்தது. ஆனால் இப்ப இது எல்லாம் ஓர் மதமானதனுடைய விளைவு இப்படித்தான், இதுதான், இது மட்டும்தான் முறை, இது மட்டும்தான் வணங்க வேண்டிய வழிபாடு என்கிற ஒரு நெருக்கடிக்குள் ஆட்படுகிறது. இங்கு நடுகள் வழிபாடு இருந்தது. நடுகள் வழிபாட்டில் இருந்த அந்த வழிபாட்டு முறை என்பது மெல்ல மெல்ல தேய்ந்து அல்லது மெல்ல மெல்ல மாறி ஓர்மைக்குள் சிக்கிக் கொண்டதனுடைய விளைவு நடுகள் வழிபாட்டினுடைய வரைமுறை மாறி இருக்கு. கோயில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. கோயில் மதமாக மாறிய பின்பு கோயில் பல்வேறு நெருக்கடிகளையும் சிக்கல்களுக்கும் ஆளாகிறது இல்லையா? கோயில் இருந்தாலும் பிரச்சனை, அந்த இடத்துல எந்த கோயில் கட்டணும்னு பிரச்சனை, கட்டி இருக்கிற கோயில் நம்ம கோயிலான்னு பிரச்சனை, இந்த கோயில் அங்க இருக்கணுமா வேணாமான்னு பிரச்சனை. இது எல்லா சிக்கலும் ஓர்மைப்பட்டவனுடைய விளைவால் ஏற்படுகிற சிக்கல். ஆனால் கோயில் கட்டுவதற்கான ஒரு முறையை அல்லது இந்த பக்தி சமயம் இப்படியாக பிரித்து இருக்கிறது. தமிழர்களுடைய மெய்யியல் கோட்பாடு கோயில் எப்படி இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பிரிச்சிருக்காங்க. எந்தெந்த வகையில எந்தெந்த முறையில இருக்கு அப்படிங்கிற புறநிலை தோட்டம்,
அப்படின்னு ஒரு இடம் சொல்றாங்க. புறநிலை கோட்டம் என்றால் ஊருக்கு வெளியே அமைந்திருக்கக்கூடிய கோயில். பல்குன்ற கோட்டம் என்றால் மலை உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய கோயில். இளவந்தி கோட்டம் என்றால் நீராடும் இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில். எழுநிலை மாடம் என்றால் 7 அடுக்கு மாளிகையோடு, அதாவது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராஜகோபுரத்துடன் உரிய கோயில். கடவுள் கட்டி நகர் என்றால் ஊருக்கு மையப்பகுதியிலே இருக்கக்கூடிய கோயில் என கோயிலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த முறையெல்லாம் இப்போது மாறி போய் நீங்க சொன்ன மாதிரி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஹைவே ரோட்ல 10 அடிக்கு ஒரு பாபா கோயில் கட்டக்கூடிய நிலை வந்துருச்சு. இது அடுத்த சிக்கல் என்ன? இல்ல நீங்க பாபான்றது தெளிவா சொல்லுங்க. நிறைய பாபா இருக்கிறதால எனக்கு குழப்பம் வரும். பாபானாலே குழப்பம் ஆயிடுதாப்ப? அப்படி கிடையாது. அதாவது பாபா என்பவர், நான் இப்படி சொல்கிறேன், இந்த சைவ சமயம் குரு லிங்க சங்க வழிபாடு என்பதனை ஏற்றுக்கொண்டது. இங்கே குரு என்பவர் வணங்கத்தக்கவரா? ஆமாம். இது குரு மரபுடைய சமயமா? ஆமாம். குரு இறைவனை காட்டி தந்தார் என்கிற செய்திகள் எல்லாம் சமய வழிபாட்டில் வருகிறது. குரு பரம்பரை என்பதெல்லாம் இந்த சமய ஒழுக்கங்களில் பேசப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் குருவே சிவனென கூறினன் நந்தி என திருமூலர் வாய்மொழி உரைக்கிறார். குருவிற்கு இங்கே என்ன வழிபாட்டு முறை இருந்தது? குருவிற்கு என்ன இருந்தது? எந்த இடம் இருந்தது என்றால் 63 நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வணங்கக்கூடிய சைவ சமயத்துடைய கோயில்களிலும் வைணவ சமயத்துடைய கோயில்களிலும் குருமார்களுக்கு என்று ஒரு தனி இடம் இருந்தது, தனி சிறப்பு இருந்தது. ஆனால் அவர்கள் அருளாளர்கள் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்கள் மட்டுமே இறைவன் என்ற கருத்தினை இந்த சமய நெறிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் இப்படி சொல்றேன், சைவ சித்தாந்தம் மிக தெளிவா ஒரே ஒரு வரியில சொல்லுது, சிவமாம் தன்மை எய்தியவர்களை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கிறது. நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன் அப்படின்னா, கார்த்திக் ராஜா நல்லவன் ஆயிடலாம், உங்களுக்கு விளக்கும்னு நினைக்கிறேன். கார்த்திக் ராஜா நல்லவன் ஆயிட்டான் அப்படின்னா நேற்று வரை அவன் சரியில்லைன்னு அர்த்தம். கார்த்திக் ராஜா நல்லவன் அப்படின்னா அவன் எப்போதும் சரியாக இருந்திருக்கிறான் என்ற அர்த்தம். ஆன்மாக்கள் நல்லவன் ஆகிவிட முடியும் என்பதனைத்தான் சிவமாம் தன்மை எய்துதல் என்பதனை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கிறது. அப்படியாக சிவமாம் தன்மை எய்தியவர்கள் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டினார்கள், அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டார்கள். அருளாளர்கள் தோன்றினார்கள், மகான்கள் வந்தார்கள், ஞானியர்கள் தோன்றினார்கள். அவர்கள் எல்லோருக்குமே இந்த குரு வழிபாட்டில் இடம் இருந்தது. ஆனால் இந்த முதல் குற்றச்சாட்டை நான் இப்படி பதிவு செய்கிறேன், இந்த சமயம் நமக்கு முறையாக வந்து சேராததால் நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். சாய்பாபா அருளாளரா இல்லையா என்கிற கேள்வியில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவர் ஒரு அருளாளர், அவர் ஒரு ஞானியா, அவர் ஒரு சாதுவா என்றால் ஆமாம் அவர் சாது. அவர் வணங்கத்தக்கவரா? ஆமாம் வணங்கத்தக்கவர் தான். ஆனால் இந்த புற சமயங்களுடைய அல்லது புற ஒரு பண்பாட்டினுடைய ஒரு 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 படையெடுப்பாக அல்லது அதன் மீது சுமத்தப்படக்கூடிய ஒரு அழுத்தமான ஒரு இதுவாக பார்க்கிறேன். சாய்பாபா சிலைக்கு சிவபெருமான் பூத்துவிடுகிற சிலைகள் இருக்கிறது. சாய்பாபாவினுடைய சிலைக்கு இயேசுநாதர் பூத்துவிடுகிற சிலைகள் வருகிறது. சாய்பாபாவை கருட வாகனத்தின் மேல் அமர வைத்து செல்லக்கூடிய ஒரு பண்பாட்டு தளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அறிவிக்கப்படாத போராகவே அதை பார்க்கிறேன். இது இந்த சமயம் முறையாக நமக்கு வந்து சேராததால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிக்கல், என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. இதையே நான் வீணு பிரிச்சுக்கிறேன். இரண்டாவது குற்றச்சாட்டு, அருளாளர்கள் பாடினார்கள், நீங்கள் சொன்ன மாதிரி ஞானசம்பந்தர் பாடினார், நால்வர் பெருமக்கள் பாடினார்கள். அருளாளர்கள் வாழ்ந்த இந்த நிலத்தில், இந்த மண்ணில் கோயில்கள் இன்றைக்கு என்னவாக இருக்கிறது? பரிகார தலங்களாக மாறி இருக்கிறது. தன்னை அறிய வேண்டும், தன்னை உணர வேண்டும் என்பதற்காக இருந்த மாறுபாடுகள் தாண்டி இந்த கோயிலுக்கு செக்ஷன் பிரிச்சுட்டாங்க. உனக்கு கல்யாணம் ஆகணுமா, இந்த கிழமையில இந்த கோயில இவரை பார்த்துரு. உனக்கு கடன் அடையணுமா, இந்த கிழமையில இந்த கோயில இவரை பார்த்துரு. உனக்கு வீடு புகழ் வசதி வாகனம் வண்டி வாகனம் சேரணுமா, இந்த கிழமையில இந்த இதுல இவரை பார்த்துரு என்று செக்ஷன் பிரிச்சுட்டாங்க கடவுளை. ஆக இறைவன் என்பவன் தன்னை அறிவதற்கு அல்லது தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கான அதாவது தத்துவமசிங்கிறான அந்த தத்துவ பொருளானவன் இறைவன் அப்படிங்கிறத மறந்து என்னுடைய குறைகளை சொல்வதற்காக ஏதோ ஒரு எப்படி சொல்ற செக்ஷன் பிரிச்சு இந்தந்த துறையில இவரோட சந்திச்சுட்டா நம்ம பிரச்சனை தீர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு இதையாக மாறி போய்விட்டது. பரிவார மூர்த்தங்களாக மாறி போய் இருக்கிறது. மூல விக்கிரகங்கள் பரிகாரத்திற்கான கோயில்களாக மாறி இருக்கிறது. இது என்னுடைய குற்றச்சாட்டு பி, முதல் குற்றச்சாட்டு. அடுத்தபடியாக இந்த சமயத்தில் வேறு எங்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இருந்தது. அது என்னவென்றால், இந்த சமயம் எப்போதெல்லாம் முரண்பட்டு போகிறதோ,
அல்லது எப்போதெல்லாம் ஒரு கரம் ஓங்க தொடங்குகிறதோ அப்போதெல்லாம் இந்த சமயத்திற்கு உள்ளாகவே கலக மரபு பிறந்தது. கலகம் என்பது அந்த அதாவது அந்த வளையத்திற்குள்ளாக ஏற்படக்கூடிய சிக்கலை அந்த வளையத்திற்குள்ளாகவே பேசிட்டு இருப்பது, அந்த வளையத்தை உடைச்சிட்டு போறது இல்ல. அப்படியாக சித்தர் மரபு என்பது தோன்றியது. சித்தர் மரபு என்பது எதனை வழிகாட்டியது? எந்தவித ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை, அல்லது எந்த ஒரு விஷயம் ஒரு கரம் மேலோங்குகிறதோ அதை தட்டி இந்த சமயம் இப்படித்தான் செல்ல வேண்டும் என்கிற திசை வழி போக்கை உறுதி செய்வதான ஒரு சித்தர் வழிபாட்டு முறை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த சித்தர் வழிபாடு என்பது நமக்கு மாறி அல்லது நம் கைகளுக்கு முறையாக வந்து சேராமல் இன்னைக்கு சித்தர் பாட்டுன்னா இவன் லேகியம் வைக்கிறது நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சித்தர்கள்னா இவங்களுக்கு தெரிஞ்சது லேகியம் வைக்கிறது தான். தூக்கம் வரலையா, வேற இத்தியாதி பிரச்சனைகளா, சித்தர் மரத்துல சித்தர் பாட்டு இருக்கு, சித்தர் வைத்தியம் இருக்கு, எங்கள்கிட்ட லேகியம் இருக்குங்கிற இடத்திற்கு தான் நாம் வந்திருக்கிறோம். சித்தர் மரபு என்பது நமக்கு முறையாக வந்து சேரவில்லை. ஆதலால் இந்த சமயம் என்பது தன்னை மீட்பிச்சுக் கொள்வதற்கோ அல்லது தன்னுடைய மையப்புள்ளியில் இருந்து மாறி போவதற்கோ தேவையான ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு மரபை நாம் இழந்திருக்கிறோம், அல்லது நம் கைகளுக்கு அது வந்து சேராமலே போயிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை இரண்டாவதாக நான் முன்வைக்கிறேன். இரண்டுலயே முடிச்சுக்கிறேன். இந்த குற்றச்சாட்டு தெளிவா இருக்கு, அவருக்கு தெளிவாக இந்த குற்றச்சாட்டை நான் இரண்டாவதாக வைக்கிறேன். என்னுடைய மூன்றாவது அதி முக்கியமான குற்றச்சாட்டு, நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், தமிழர் மரபு என்பது மெய்யியலை உடைய ஒரு மரபு, ஒரு சமயம். வேறு எந்த சமயத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு இந்த தமிழ் சமயத்திற்கு உண்டு. எப்படின்னா, தன்னை உணர்தலை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய ஒரு சமயம் தமிழ் சமயமாகவே இருக்கிறது. அது அருளாளர்கள் தொடங்கி, பக்தி இலக்கியம் பாடல்கள் தொடங்கி, மாணிக்க வாசகர் தொடங்கி, திருமூலர் தொடங்கி, வள்ளலார் வரை எல்லோருமே அதை மையப்படுத்தியே வந்திருக்கிறார்கள். இதை உணராத சமூகம் அல்லது இந்த சமயத்தினுடைய தேவையை நமக்கு முறையாக கையளிக்காதவர்களுடைய விளைவு கடவுள் இல்லை என்று சொன்ன புத்தனை கடவுளாக்கி இருக்கிறார். உருவ வழிபாடு வேண்டாம் என மறுத்து அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று பாடிய வள்ளலாருக்கு போட்டோ வைத்திருக்கிறார்கள். வள்ளலாரை போட்டோ வச்சிருக்கிற பிரச்சனை இல்லை, அவருக்கு பட்டை போட்டு வைக்கணுமா பட்டை போடாம வைக்கணுமாங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆக இப்படியான ஒரு சிக்கலை இவர்கள் உண்டாக்கி இருப்பதனுடைய பின்னணி என்னவென்றால், இவர்களுக்கு முழுமையாக புத்தனும் வந்து சேரவில்லை, வள்ளலாரும் போய் சேரவில்லை, திருமூலரையும் இவர்கள் வாசிப்பதில்லை, திருக்குறளையும் இவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இவர்களுடைய சமயம் என்பது இன்றைக்கு என்னவாக வந்திருக்கிறது என்றால், வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த புகைப்படத்தை பகிர்ந்தால் நல்ல செய்தி வரும் என்பதாக வந்து பகிர்ந்திருக்கிறது, விரிந்திருக்கிறது. அதனால் இந்த மெய்யியல் கோட்பாடு என்பது நமக்கு முறையாக நம் கைகளில் வந்து சேரவில்லை என்கிற குற்றச்சாட்டை மீண்டும் ஒரு முறை ஆழ பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூடுவதற்கு அஞ்ச பேசுவதற்கு தயங்குகிற சில கருத்துக்களை கூட மிக தைரியமாக இந்த மேடையில் முன்வைத்ததற்காகவே அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலே பாராட்டுக்களை சொல்லிக் கொள்கிறேன். அவர்கள் ரொம்ப அழகா கையாண்டாங்க. சாய்பாபாவுக்கு எதிரி இல்லை, சாய்பாபாவுக்கும் எதிரி. சாய்பாபாவை நீங்க எப்படி வழிபடுகிறீர்கள் என்பதிலே எனக்கு பிரச்சனை இருக்கிறது என்று நீங்க அழகாக அதை கையாண்டார். அவர் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கிறப்போ அது எதுவுமே நியாயப்படுத்துறதுக்கு முடியுமான்னு தெரியல. அப்படி அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் அதை இவர் மறுத்து பேச போகிறார். நான் இன்னும் அவர் சொல்லியதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆழப்படுத்தி சொல்லுகிறேன். நீங்க எங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியா பதில் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லுகிறேன். ஆமா, அவர் ஒண்ணு சொன்னார் பாருங்க, பரிவார தலங்கள் அதிகமாகி விட்டது. உண்மை, அவரே பேசுவாருன்னு நினைச்சாங்க. இன்னொரு விஷயத்தையும் நாங்க அதை அறையில் இருக்கும்போது பேசிட்டோம். சரி, இன்னைக்கு ரொம்ப கொடுமை என்னன்னா, யூடியூப்ல அதிகமாக சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனல் எதுன்னு பாருங்க, ஜோசிகாரனுடைய சேனல் தான். அதுல அதிகமா பாக்குறது யாருன்னா, ஜோசியத்தையே நான் நம்ப மாட்டேன்னு சொல்றவங்க தான் அதை அதிகமா பாக்குறாங்க. இதுல என்ன எனக்கு சிக்கல்னா, இன்னைக்கு எழுந்து கேலண்டர் எடுத்து பார்த்தா கடகம் லாபம் அப்படின்னு சில நேரங்கள் வீட்டுல 5 கேலண்டர் இருக்கும் பாருங்க, நான் எடுத்து பார்ப்பேன். ஒரு கேலண்டர்ல கடகம் லாபம்னு இருக்கும், ஒரு கேலண்டர்ல கடகம் நஷ்டம்னு இருக்கும், ஒரு கேலண்டர்ல கடகம் இன்பம்னு இருக்கும், ஒரு கேலண்டர்ல கடகம் துன்பம்னு இருக்கும். அப்புறம் நான் யோசிச்சு பார்ப்பேன், இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையில எதுவும் உருப்படியா வரப்போறது இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன்.
இதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக பிரிட்டோ அவர்கள் அவர் முகத்திலே ஒரு தெளிவு தெரிந்து பார்க்கும்போது அழகா பதில் சொல்வாருன்னு நம்புகிறோம். ஒரு பெரிய கைத்தட்டலோடு பிரிட்டோ அவர்களை அன்போடு அழைக்கிறேன். காலம் கடந்து தமிழர்கள் கையில் சமயம் சரியாக வந்து சேர்ந்திருக்கிறதா? நெறியாளர் தொடங்கும் போது சமயத்திற்கு மிக அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தார். சமயம் என்றால் சமைத்தல், பக்குவப்படுத்தல். கார்த்திக் ராஜாவுக்கு கொஞ்சம் பக்குவம் பத்தலையோ அப்படின்னு தோணும். இப்போ கார்த்திக் ராஜா எனக்கு வந்து சக்கரை கொடுக்குறாரு, காவியா வந்து பால் கொடுக்குறாங்க, நம்ம கபிலா அவங்க வந்து கொஞ்சம் முந்திரி கொடுக்குறாங்க. நான் எல்லாம் சேர்த்து பாயாசமா செஞ்சு நடுவர் உட்பட எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்குறேன். கார்த்திக் ராஜா குடிச்சிட்டு ரொம்ப சுவையா இருக்குங்கிறாரு, எல்லாரும் நல்லா இருக்குங்கிறாங்க. போகும்போது கார்த்திக் ராஜா மட்டும், ஆனா என் சக்கரை மட்டும் இப்படி தெரிஞ்சு போச்சு, சர்க்கரையை காணுமே, இதுல சர்க்கரையை திருப்பி கொடுன்னு கேட்கிறாரு. அந்த சர்க்கரை தானே பாயாசமா மாதிரி இருக்கு. அவரு சர்க்கரை கொடுத்துட்டு நான் வேப்பனையை கொடுத்துனா அவர் வந்து கேட்கறது நியாயம் இருக்கு. அவர் சர்க்கரையை கொடுத்துட்டு அந்த சர்க்கரையினுடைய இனிப்புங்கிற தன்மை மாறாத பாயசத்தை தான் நான் கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு சமயம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மாறி அது திரிந்துருச்சு அப்படிங்கிறாரு. இன்னைக்கு இந்து சமயம் என்பதே அதனுடைய அடிப்படை 6 மதங்கள் 6 தரிசனங்களை உட்படுத்தியதுதான். அப்ப ஒன்றை ஒன்று விழுங்கி வந்ததல்ல, ஒன்றினுடைய தன்மை மாறாமல் தன்னோடு தக்க வைத்துக் கொண்டு வளர்ந்து நின்ற ஒரு ஞான மரபில் நின்று கொண்டு இன்னைக்கு ஒண்ணு மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. அப்படி ABCன்னு வரிசையா சொன்னாரு. இதுல கடவுள் நம்பிக்கைன்னா என்னங்கிறதுக்கு நமக்கு ஒரு புரிதல் வேணும்னு நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்கள், இந்த உலகத்தில் மிக பழமையான ஓவியம் இந்தோனேசியாவில் சுலவேசி அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. எத்தனை வருஷம் அப்படின்னா, நம்மலாம் வந்து இப்ப தமிழினுடைய தொன்மை வந்து ஒரு 3000 வருடம் இருக்கலாம், 4000 வருடம் இருக்கலாம், அதற்கான சான்றுகள் வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஓவியத்தினுடைய வயது 51,200 ஆண்டுகள். மனிதனுடைய மிக பன்மையான ஒரு கலை. அந்த ஓவியம் வந்து ஒரு பன்றியை 3 நபர்கள் சேர்ந்து வேட்டையாடும்படியாக இருக்கின்ற ஒரு ஓவியம். அதற்கு அந்த ஆய்வாளர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் அதோட பல்வேறு சின்ன சின்ன ஓவியங்களா சேர்ந்திருக்கிறது. மனிதனுக்கு 2 பழக்கங்கள் மனித குலம் உருவானதிலிருந்து இருக்கிறது. ஒன்று கதை சொல்லுதல். அவன் வேட்டையாடி இருப்பான். வேட்டையாடுவதை கதை சொல்வதற்காக அவன் படம் தீட்டி இருக்கிறான். இரண்டாவது, அவனுக்கு இறை நம்பிக்கை இருந்தது, கடவுள் வழிபாடு இருந்தது. அதற்காக அவன் வணங்கக்கூடிய அல்லது பயப்படக்கூடிய இயற்கையை படமாக வரைந்திருக்கிறான். அப்ப மனித குலம் தொடங்கியதிலிருந்து அவனுக்கு உணவு, உறைவிடம் அப்படின்னு அடிப்படையை தாண்டி இருக்கின்ற 2 விடயங்கள், ஒன்று கலை, மற்றொன்று இறை நம்பிக்கை. அப்போ மனுஷனுக்கு எத்தனை தொன்மையிலிருந்து இறை நம்பிக்கை வருது. அப்ப அது அப்படியே இன்னைக்கு இருக்கானா? எல்லாவற்றுக்கும் ஒரு பரிணாம வளர்ச்சி இருந்தது. இறைவனும் அப்படி பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டவர் தான். இன்றைக்கு அதன் அடிப்படையில் தான் இறைவனை நம் சமுதாயம் புரிந்து கொண்டிருக்கிறது. எது கடவுள் அப்படின்னா, கம்பர் சொல்லுவாரு, ஒன்றே எனில் ஒன்றேயாம், பலவன்றதுக்கு பலவையாம். ஒன்னா ஒண்ணு வச்சுக்க, பழசுனா ஆமா பழசுதான், உன்னோட என்ன சண்டை போட்டுக்கிட்டாம், இதுல என்ன பிரச்சனை அப்படின்ற 4000 திவ்ய பிரபந்தம் வந்தோம்னா, உளன் எனில் உளன் அவன் உரு இவ்வுருக்கள், உளன் அலன் எனில் அவன் அரு இவ்வருக்கள். உருவம் இருக்கா? கண்ணில் பார்க்கின்ற எல்லோரும் கடவுள் தான், எல்லா பொருட்களும் சேர்த்து கடவுள் தான். ஒருவேளை அருவம், அவன் உருவம் இல்லாமல் இருக்கின்றானா? நாம் காண முடியாத எல்லாவும் கடவுள் தான். இது வந்து திருவாய்மொழி. நம்முடைய திருமூலர் சொல்லுவார், உள்ளத்தும் உளன் புறத்து உளன் என்பாருக்கு உள்ளத்தும் உளன் புறத்து உளன் என்கிறே. உள்ளத்து இல்லை புறத்தும் இல்லை என்பாருக்கு உள்ளத்தும் இல்லை புறத்து இல்லை தானே. உள்ளுக்குள்ள கடவுள் இருக்காரா? ஆமா, உள்ளதான் இருக்காரு. வெளியில கடவுள் இருக்கிறாரு நினைக்கிறியா? வெளியில இருக்காரு. உள்ளையும் இல்ல வெளியில நினைக்கிறியா? உனக்கு கடைசி வரைக்கும் கடவுள் இல்லவே இல்லை, உனக்கு இல்லை கடவுள், அவ்வளவுதான். அப்போ இத்தனை அறிஞர் பெருமக்கள், கவிஞர் பெருமக்கள் சொன்னதை தமிழ் 2 வார்த்தையில் சொல்லியது. இறை நம்பிக்கை. கடவுள் என்பது ஒரு நம்பிக்கை. அவர் நம்பிக்கை கூறியது அவருடைய கடவுள். இதுதான் கடவுளுக்கான புரிதல். ஒரு ABCன்னு சொன்னார்ல, முதல் குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட வந்து வழிபாடுன்னு நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, வழிபாடு மட்டும் என்ன பரிணாம வளர்ச்சிக்கு மாறாமல் இருக்குமா? நமக்கு எல்லாம் முருகன் தெரியும், முருக வழிபாடு தெரியும். முருக வழிபாடு எங்கிருந்து வந்தது என்றால், முன்னால் முருகு என்பது ஒரு ஆற்றல் வழிபாடாக இருந்தது. தமிழர்களுடைய சங்க இலக்கியத்திலும் முருகு என்பது ஒரு ஆற்றலினுடைய வழிபாடு. அதற்கு உருவம் கொடுக்கிறாங்க. அதன் பின்பு அது முருகனாக மாறுகிறது. அந்த காலத்துல வந்து இப்ப அண்ணன் சொன்னாரு, கண்ணகிக்கு சிலை வடிப்பதற்காக செங்குட்டுவன் கல் எடுத்து வந்தான். கல்லை நட்டு வழிபட்டால் அதில் கடவுள் வந்து உறையும் என்பது நம்முடைய நம்பிக்கை. கடற்கரையில் பரதவர்கள் சுறாவினுடைய கொம்பை கடற்கரையில் நட்டு வழிபட்டார்கள். சுறாவினுடைய கொம்பில் கடவுள் வந்து உறையும் என்பது அவருடைய நம்பிக்கை.
அது வழிபாடாகிறது. ஒருவர் பக்தியில் இருக்கிறார் என்றால் பக்தி கொண்ட ஒருவர் மீது கடவுள் வந்து உரையும் வேலன் வெறியாட்டு என்பது தொல்காப்பியத்தில் இருக்கிறது. வேலன் வெறியாட்டிலிருந்து மனிதன் ஒருவன் மீதும் கடவுள் வந்து உரைவான் என்பது அவருடைய நம்பிக்கை. எல்லோருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் வழிபாடு இருக்குன்னா வழிபாடு மாறிடுச்சுன்னு சொல்றதுல என்ன லாஜிக் இருக்க முடியும், என்ன தர்க்கம் இருக்க முடியும்? இன்னைக்கு தலவிருட்சம் பத்தி சொன்னார் அன்பார்ந்தவர்களே. கடிமரம் என்று சங்க இலக்கியத்தில் ஒன்று இருக்கிறது, காவல் மரம். சேர சோழ பாண்டியர்கள் மூவருக்கும் 3 மரங்கள் இருக்கிறது. அவர்களுடைய குல சின்னம் அது. யாராவது போர் எடுத்து வர்றாங்கன்னா முதல்ல பாதுகாக்கிறது இந்த மரத்தை தான் பாதுகாப்பாங்க. எல்லோரும் தன்னுடைய உயிரை விட்டாவது இந்த மரத்தை பாதுகாக்க வேண்டும். ஒருத்தன் அரசன் ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் முதலாக அரசனுடைய மணிமுடியை போய் களைய மாட்டான், அரசனையும் சொல்ல மாட்டான். அந்த காவல் மரத்தை கடிமரத்தை தான் வெட்டுவான். அந்த மரத்துல வெட்டி தான் முரசு செய்வார்கள். அதுதான் கொற்ற முரசு அப்படின்னு. அரசனுக்கான முரசு என்பது எதிரி நாட்டு காவல் மரத்திலிருந்து செய்தது. ஏன்னா அன்னைக்கு காவல் மரம் என்பது வழிபடக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதிலிருந்து வந்த சமயத்தினுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு தலவிருட்சம். எந்த தளத்தில் இருக்கின்ற மரங்களை எல்லாம் அழித்து ஒரு கோயில் கட்டப்படுகிறதோ, மரம் என்பது ஒரு உயிர், இது தமிழரினுடைய மரபு. அந்த மரத்தையும் வழிபட வேண்டும் என்பதற்காக தலவிருட்சம் வச்சாங்க. இன்னைக்கு அதற்கான தொன்மை எங்க இருக்கு, தொடர்ச்சி எங்க இருக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? கடிமரத்திலிருந்து இன்னைக்கு நம்ம தலவிருட்சம் வந்திருக்கோம்னா இது மாறி போச்சு, இது அழிஞ்சு போச்சுன்னு இல்லை, ஒன்று இன்னொன்றாக பரிணமித்திருக்கிறது நான் சொல்ல முடியும். நம்ம கொங்கு மண்டலத்திலிருந்து பேசுறோம். கொங்கு நாட்டு மக்களுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. இப்ப மழை வரலன்னா மழை வேண்டி நம்ம எல்லாம் பல்வேறு நோன்புகள் இருப்போம். கொங்கு நாட்டு மக்கள் மழை சோற்று நோன்புன்னு ஒண்ணு இருப்பாங்க. இப்ப மழை இல்லாமல் வறண்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் முதலாக உப்பு இல்லாமல் சோறு வாங்கி எல்லோரும் சேர்ந்து வெறும் தரையில் பரப்பி அதை உண்பார்கள். இது அவர்களுடைய மரபாக இருந்தது. அதுக்கப்புறமும் மழை பெய்யலைன்னா நேரடியா மழை கடவுள் தேடி நான் எல்லாரும் கிளம்பி காட்டுக்கு போறோம். இது பஞ்சத்திற்கான ஒரு அறிகுறியாக எல்லாரும் கிளம்பி காட்டுக்கு போறோம். ஏன்னா மழை தான் இல்லைன்னா மழை இறங்கி மழை இறக்கப்பட்டு மழை பெய்யும் என்பது அவர்களுடைய மரபு, அவர்களுடைய வழிபாடு. அப்போ ஒரு பெரும் மதம், ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட மதத்துல இந்த வழிபாடு இருக்குன்னா இல்ல, ஆனா மக்களினுடைய நம்பிக்கையில் இந்த வழிபாடு முறை இருக்கு. அப்ப எனக்கு எது தெய்வம்ங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். அதற்கான சொல்ல என்ன தெரியுமா, இஷ்ட தெய்வம்னு. அவரவருக்கு எது இஷ்டமோ அது அவருடைய தெய்வம், அவரவருக்கு எது நம்பிக்கையோ அது அவருக்கான மதம், அவரவருக்கு எது பிடித்திருக்கிறதோ அது அவர்களுக்கான வழிமுறை. இதுல என்ன ABCD நீங்க இஜெட் வரைக்கும் கூட போடுங்க, எல்லாருக்கும் சேர்த்து ஒண்ணுதான். அடுத்த கேள்வி, ABC செக்ஷன் திருப்பி ஏழை திருப்பி ஒரு சப்செக்ஷன் வச்சிருப்பாரோ அப்படின்னு எப்படி எழுதுறதுன்னு தெரியல. இப்ப சாமியில செக்ஷன் பிரிச்சுட்டாங்க. இந்த அறிவார்ந்த அவை நான் ஒன்றை சொல்கிறேன், சிவபெருமானை நம்மால் பல்வேறு விதங்களில் வழிபட முடியும். உருவமாக நாம் சிவனை வழிபடுகிறோம், உருவம் இல்லாமல் அருவமாக லிங்கத்தை வழிபடுகிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதை தாண்டி ஒரு வழிபாடு இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த ஆற்றலாக சிவனை பிரம்மமாக நாம் வழிபடுவோம். அதுவும் சேர்த்துதான் நம்முடைய மதத்தில் இருக்கிறது. இப்ப இந்த செக்ஷனாக இதுக்கு இந்த கடவுள், ஒரு வேலையை செய்வதற்கு ஒரு கடவுள்னா அதுதான் கடவுள் வந்த வழிமுறையே. தொழில் பழக்கூடிய இடத்துல அதுதான் இருக்கு. இது ஃபங்க்ஷனல் காடுன்னு சொல்லுவாங்க. இப்ப மழை வேண்டி ஒரு கடவுள் இருக்குன்னா அது மழைக்கான கடவுள்னு வச்சிருப்பாங்க, போருக்கான கடவுள் கொற்றவையில் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தமிழ் ஏத்துக்கிறீங்க தானே, இதென்ன சமயத்துல வருமாறாரா? கொற்றவையில் இருக்குன்னா அது வெற்றிக்கான கடவுள்னு வச்சிருக்கோம், இப்ப மழைக்கான கடவுள் வச்சிருக்கோம். இது ஃபங்க்ஷனல் காடு. ஒரு குறிப்பிட்ட செயலை ஒரு கடவுள் செய்வாருங்கிற நம்பிக்கையில் இருந்தது. அதற்கடுத்து சமுதாயம் வளர்ந்தது. ஏன்னா அது ஒரு சிம்பிள் சொசைட்டி. ஒரு வேட்டை சமுதாயத்திலிருந்து விவசாயத்தை கண்டுபிடித்த முதலாக அந்த சமுதாயத்தில் அப்படி இருந்துச்சு. அதுக்கடுத்து சமுதாயம் வளர்ந்து இன்னும் கட்டமைப்புகள் சிக்கலாகுது, கடவுளும் சேர்ந்து வளர்ந்தார்கள். ஃபங்க்ஷனல் காட்ஸ் என்கின்ற இடத்திலிருந்து ஆல்மைட்டி காட்ஸ் அப்பதான் வராங்க. நம்ம சொல்கின்ற மும்மூர்த்திகள் எல்லாம், முழு முதல் கடவுள்கள் எல்லாம் அப்பதான் சேர்றாங்க. இது இறைவனுடைய பரிணாம வளர்ச்சியிலுள்ள வரலாறு. அப்ப இந்த செக்ஷன் பிரிக்கிறதுல இருக்கல தப்பே கிடையாது. நீங்க எந்த இடத்திற்கு சென்றாலும், நீங்க ஆப்பிரிக்காவுக்கு போனீங்கன்னா ஆப்பிரிக்காவினுடைய தொல்பொறி மரபு இந்த மாதிரி செக்ஷன் பிரிச்சதுக்கு இருக்கு. அவங்களுக்கு உணவுக்குன்னு ஒரு கடவுள் இருக்காங்க, அவங்களுக்கு நதிக்குன்னு ஒரு கடவுள் இருக்காங்க, அவர்கள் நெருப்புக்குன்னு ஒரு கடவுள் இருக்காங்க. இன்றைக்கு மிக முக்கியமாக நீங்க கிரேக்கத்தில் இருக்கீங்கன்னா கிரேக்கத்தில் இருக்கின்ற பேச்சுக்குன்னு ஒரு கடவுள் இருக்காருங்க. நீங்க பேச்சாளர் இருக்குன்னா பேச்சாளருக்கு கிரேக்கத்தில் ஒரு கடவுள் இருந்தாரு. அப்ப அதெல்லாம் அந்த வழிபாட்டு முறையில் இல்லாதெல்லாம் பிரிஞ்சு போயிருந்து சொல்ல முடியுமா? பிரிட்டோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்க சொன்னது சரிதான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம் இருக்கிறது, அதை வணங்குவதிலே பிரச்சனை இல்லை என்பது சரி. இப்ப நீங்க சொல்ற மாதிரி எனக்கு திருமணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக காதல் செய்து மனம் முடிப்பதற்கு காரணமாக இருக்கிற மன்மதனை போய் வணங்க சொன்னால் ஒரு நியாயம் இருக்கிறது. சம்பந்தமே இல்லாமல் எங்களை காலாஸ்திரிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் நடையாய் நடக்க வைக்கிறார்களே, அது ஏன் என்பதுதான் அவருடைய கேள்வி. காதல் செய்வதற்கு மன்மதனை வழங்க வேண்டுமா அல்லது வேறு கடவுளை வழங்க வேண்டுமா என்பது என்னுடைய மனம் சார்ந்தது.
உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது அன்பு, கடவுள் வணக்கம் கிடையாது. நீங்க காலகஸ்திக்கு காலார நடந்தீங்கன்னா உங்களுக்கு காவி உடை கிடைக்குமே தவிர கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகி விடுமாங்கிறது தெரியாது. எனக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு ஆயிடுச்சு. அவரு விவரம் தெரிஞ்சவர், அதனால கேட்கிறாரு. கார்த்திக் பாவம், அதான் சொன்னேன்ல, இன்னும் கொஞ்சம் சமைப்பதில் அவருக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், பண்படுத்தல். அப்போ இப்ப வந்து சாமி வந்து இந்த மாதிரி வழிபாடுகள் வந்து நிறைய பிரிஞ்சு இருக்கு அப்படிங்கிறாரு. இத்தனை பன்முகப்பட்டு அப்ப கடவுள் எல்லாம் சிதறி போயிடறாங்க அப்படின்னா சூழலியல் எழுத்தாளர் நக்கீரன் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டியது. அவர் சொல்றாரு, எந்த இடத்தில் உயிர் செழுமை இருக்கிறதோ அந்த இடத்தில் பன்முகம் இருக்கும். இங்க ஒட்டுமொத்த யூரோப்பியம் எடுத்துட்டீங்கன்னா, ஐரோப்பாவை எடுத்துட்டீங்கன்னா உண்ணக்கூடிய உணவு பயிர்களினுடைய எண்ணிக்கை 20 to 30 வரைக்கும் தான். நீங்க கொங்கு நாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா சம்பால மட்டும் 40 சம்பா இருக்கும். ஏன்னா இங்க இருக்கின்ற உயிர் செழுமை அத்தனை பெரியது. அப்ப இத்தனை பெரிய உயிர் செழுமையையும் இத்தனை பெரிய இயற்கை பன்முகத்தன்மையும் கொண்ட ஒரு நாட்டுக்கு இறைவனும் பன்முகத்தன்மையாக தான் இருப்பான். நீங்க குருவை வந்து வழிபாடுக்கு உரியவராக மாற்றுகிறீர்கள், அவரையே கடவுளா வைக்கிறீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். கார்த்திக் ராஜா அதை ஏத்துட்டார். நடுகள் வைத்து வழிபாடுவது தமிழர்களுடைய மரபு பண்பாடு அப்படின்னு. ஏன்னா புறநானூற்றிலே இருக்கு, நெல் குத்து பரவும் கடவுள் உணவு. ஒரு நடுகளை வைத்து நெல்லை தூவி வழிபடுவதை தாண்டி ஒரு கடவுள் எனக்கு இல்லை. ஏன்னா இது மரபர் குடியில் இருந்தது, மரக்குடி, ஏன்னா போர் வீரர்களுடைய இருந்தது. திருவண்ணாமலையில எடுத்தனூர்னு ஒரு இடம் இருக்குங்க, அங்க வந்து ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டினுடைய சிறப்பு என்னன்னா, அங்க ஒரு வீரன் கத்தியோட இருக்கான். அந்த வீரன் வந்து நாட்டிற்காக ஆணிரை கவர வந்தவர்களை எதிர்த்து செத்து போனாங்க. ஆனா அந்த வீரனோடு சேர்த்து பக்கத்துல ஒரு நாய் இருக்குங்க. அந்த நாயினுடைய பெயர் கோவிவன். அந்த நாய் கவர வந்த கல்வர்களை கடித்து அதன் மூலமாக செத்து போச்சு. அது எத்தனை வருஷமா இருக்குன்னா 2200 வருடங்களாக அந்த நாயையும் சேர்த்து வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்ப ஊருக்காக உயிர் விட்டது ஒரு நாயாக இருந்தாலும் வழிபடுவதுதான் தமிழர்களுடைய சமயம், அதுதான் தமிழர்களுடைய பண்பாடு. திரும்ப குறிப்பிடறதுக்கு மன்னிக்கும், ஏன்னா எங்களுக்கு சரியான விளக்கம் வேணும் அப்படிங்கிறதால. இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சாய்பாபாவை வணங்குறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்ல குருக்களை வணங்குறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஒரு மரபு இருந்தது. 18 சித்தர்களையும் நாங்கள் தெய்வமாகத்தான் பாவிப்போம். ஆனா எப்படி பாவிப்போம்னா, அவர்கள் ஜீவசமாதி அடைந்து விட்டால் அவர்களுக்கு மேலே சிவலிங்கத்தை வைத்து அவர்களை கடவுளாக வழிபட்டோமே தவிர எங்கள் சிவபெருமான் போய் பாபாவின் காலிலே பூ வைத்து வணங்குவதை போல நாங்கள் வணங்கவில்லை என்று அவர் சொல்லுகிறார். அதுக்கு எப்படி நீங்க விளக்கம் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. பிழைகள் நெறிகள் ஆகாது. வணங்குவது பிழை, அது எல்லாருக்குமான நெறியாக ஆகாது. எப்பயுமே வந்து எக்ஸெப்ஷன் ஒண்ணு சொல்லுவாங்க, அது வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆகாது, அது தனி. நீங்கள் சொல்வது பிழை. பிழையை வந்து எல்லோருக்குமான மைய மதமாக மாற்றுவது நம்முடைய பிழை, இந்த வாதத்திற்கான பிழை, அது சாழலினுடைய பிழை. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது சாய்பாபாவை வணங்குகிறது பிரச்சனையை தவிர சாய்பாபாவின் பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறார். தமிழர் சமயத்தினுடைய பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து வந்து சித்தர்கள் சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கார்த்திக் ராஜா வந்து பேருக்கு பின்னாடி சித்தர்னு ஒரு பேர் இருந்தா மட்டும்தான் சித்தரை எடுத்துப்பாருப்பா. சித்தர் வந்து ஒரு கழக மரபு அப்படின்னு சொல்றாங்க. வாழையடி வாழையாக வந்து திருக்கூட்ட மரபை நானும் வந்தேன் வள்ளலார் சொல்றாருல, வள்ளலார் ஒரு சித்தரா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? அவர் கழக மரபுல செய்யலையா? அன்பார்ந்தவர்களே, ஒட்டுமொத்த இந்தியாவும் சமயம் வேண்டும் அப்படிங்கன்னா சாமியை அடைவதற்கு எதற்கு சமயம், மதம் எதற்கு, மார்க்கம் உனக்கு போதும்னு சமரச சன்மார்க்கத்தை உருவாக்கியவர் வள்ளலார். வள்ளலார் வந்து அவர் ஏன் வந்து பசித்தவன் தெய்வம் பசியாற்றுதல் வழிபாடு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவருடைய காலகட்டத்தோடு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். இந்த தலைப்பே ரொம்ப அருமையா இருந்தது. முதலில் மொழியிலிருந்து வரலாறு வேணும், வரலாற்று பார்வையோடு தான் நம் சமயத்தை அணுக வேண்டும். வரலாறு புரியணும்னா நமக்கு வரலாற்று பார்வை வேணும். ஏன்னா வள்ளலாரினுடைய காலம் 10 பஞ்சங்கள் கிட்டத்தட்ட இருந்தது. அன்பார்ந்தவர்களே, ஒட்டுமொத்த உலகத்திலும் 100 ஆண்டுகளில் இறந்த போர்களால் இறந்த போர் வீரர்களை விட இந்தியாவில் மட்டும் 10 வருஷத்தில், அந்த 19ஆம் நூற்றாண்டில் வந்த பஞ்சங்களில் 10 வருஷத்தில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அந்த காலகட்டம் வள்ளலாரினுடையது. அப்போ பசித்தவனுக்கு ராமாயணமோ கீதையோ சொல்லி என்ன பயன் என்பதற்காக 1878 தாது வருட பஞ்சம் வருது. அதற்கு முன்னாடி 1866 2 பஞ்சங்கள் தொடர்ந்து வருது. அப்ப அவர் வந்து அணையாத ஜோதியை வந்து வழிபடுங்கள், பசியாட்டுதல் வழிபாடுன்னு சொல்றது அது ஒரு கழக மரபு இல்லையா? இப்போ ஒட்டுமொத்த கட்டமைக்கப்பட்ட நிறுவனமாக்கப்பட்ட மதங்கள் எல்லாம் ஒரு பாதையில் செல்ல இது சரி என்று யார் சொல்கிறார்களோ அவருக்குள் நீங்க சித்தனை பார்க்க மாட்டீங்களா? இப்ப பாரதியார் சொன்னார், எனக்கு முன்னால் சித்தர் இருந்தப்பா நானும் இருந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில், நானும் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாரதியாரினுடைய கழக மரபு என்னன்னா, பாரதியார் வந்து சக்தி கிட்ட கேட்கும் போது அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ண மாட்டார். இந்த மாதிரி சக்தி எனக்கு வந்து அருட்களையும் கொடைகளையும் தாங்கணும். சக்திக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு.
எனக்கு நீ உதவுவதற்கு இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொள்ளுங்கிறதா பாரதியுடைய பாட்டாவே இருக்கும். இங்க எடுத்து எல்லாருமே படிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சக்தியை பாரதி அவருக்கு சமமா வச்சுதான் டீல் பண்ணுவார். ஒரு பக்தனாவோ இல்ல கீழே இருக்க மாட்டார். இன்னை சில வரங்கன்னு கேட்பேன், அவை நேரே இன்டர்நெட் தருவார். இன்னைக்கே தரணும், ஒரு நாள் உனக்கு தரும், ஒரே ஒரு நாள் தரும், இன்னைக்கு தந்தனா உனக்கு நல்லதுங்கிற மாதிரி தான் பாரதி பேசுவார். அதனாலதான் பாரதி சொன்னார், தெய்வம் நீ என்று உணர். இது எத்தனை பெரிய ஆன்மீக தத்துவம் தமிழருக்கு. இப்ப தெய்வம் என்பது இருப்பது, கடவுள்ங்கிற வார்த்தை எதற்கு வந்தது? அனைத்தையும் கடந்து எவன் ஒருவன் உள்ளாக செல்கிறானோ அவனுள் இருப்பவன் கடவுள். அதனாலதான் கடவுள் வந்தது. சரி, இன்னைக்கு சமயம் என்ன இருந்தது? கிட்டத்தட்ட நான் 3 பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டி ஏதாவது விட்டு பார்த்தா சொல்லுங்க. அவர் தான் சொல்லணும் இல்லையா? அது என்ன பண்ணுது, அதாவது இவர் ஒரு நூதனமான ஒரு வழக்குரைஞரா இருக்காரு. வழக்கு பதில் சொல்றதை விட தள்ளுபடி பண்ணிடுறாரு. சாய்பாபா ஏன் பண்ணா அது சாய்பாபா பிரச்சனை இல்லைன்னு. அதனால இது ஒரு நூதனமான பதில். அதனால நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஆனா அவர் சொன்னது ரொம்ப அழகு. பாரதி பத்தி சொன்னார் பாருங்க, உண்மை. பாரதி பராசக்தி மாதிரி டீல் பண்ணல, அநியாயமா டீல் பண்ணியிருப்பார். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அது கேட்டதோட நிறுத்திக்கணும்ல. எனக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் கூட நிறுத்தினா பரவாயில்ல. அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை வேண்டும்னு கேட்டிருந்தா இவர் சாதாரண ஆளா இருந்திருப்பாரு. அந்த அம்மாவே கல்லு சுமந்து மண்ணு சுமந்து சிமெண்ட் சுமந்து அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை நீ கட்டித்தர வேண்டும் கேட்கிறாரு. நமக்கு ஒரு வேலை இல்லையா? இன்னைக்கு சமயம், தமிழர் சமயம் தமிழர்களுடைய கையில் எப்படி வந்திருக்கு? நமக்கு மரபுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு சொல் போதும் நம்முடைய ஒட்டுமொத்த மரபையை மீட்டுக் கொண்டு வருவதற்கு. காந்தியடிகளே தமிழகத்தில் யாருமே ஒரு தேச தலைவராகவோ தேசத்தினுடைய தந்தையாகவோ பார்ப்பதை தாண்டி அவரை கடவுளாக தான் பார்த்தாங்க. அவங்க வந்த முதல் முறையிலிருந்து அவர் கடவுளுக்கு சமமாக தான் இருந்தாங்க. ஏன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம மகாத்மா காந்தி அடிகள்னு எல்லாரும் குறிப்பிடுறோம்ல, அதுல காந்திக்கு முன்னொட்டாக மகாத்மா இருக்கு, பின்னொட்டாக அடிகள் இருக்கு. இதுல மகாத்மாவை விட முக்கியமானது அடிகள் தான். காந்தி அடிகள் தான் நமக்கு அறிமுகமாகுன்ற பொழுதே காந்தி அடிகளாக தான் அறிமுகமாகிறாங்க. ஏன்னா இந்த அடிகள்ங்கிற சொல்லுக்கு நம்முடைய மரபுல ரொம்ப தொன்மையான ஒரு பொருள் இருக்கு. ஏன்னா அரவண அடிகள், கௌந்தி அடிகள், சமணத்திலும் சரி பௌத்தத்திலும் சரி அடியை வணங்குவது, அடி தொழுவது என்பது ஒரு மரபு. அத திருவிக்கா வந்துதான் முதலாக திருவிக்கா தேசபக்தியில் காந்தியடிகளை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது காந்தி அடிகள்னு அவர் தான் முதலாக எழுதுறாரு. மக்கள் படிக்கிறாங்க. அதற்கு பின்பு அந்த காந்தியடிகின்ற ஒரு சொல் போதுமானதாக இருந்தது காந்தியை இறைவனாக பார்ப்பதற்கு. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அடிகள் என்கின்ற வார்த்தை, அந்த மரபு பன்னெடுங்காலமாக தமிழர்களுக்கு கடந்து வந்திருந்தது. அந்த ஒரு சொல் போதுமானதாக இருந்தது காந்தியடியை நம்மோடு இறை உணர்வோடு ஒன்றித்து வைப்பதற்கு. ரொம்ப பழசா சொல்றீங்க எல்லாமே. இன்னைக்கு இப்படி எப்படி வந்திருக்கு அப்படின்னா, 6 நாளைக்கு முன்னாடி முகரம், சிவகங்கை மாவட்டத்துல மஞ்சிலிப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம். முகரம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு இஸ்லாமிய பண்டிகை. அல்லாஹ் சாமிக்கு அந்த கிராமத்தில் இந்துக்கள் தீ மிதித்து வணங்கினார்கள். அது காரணம் என்ன? அந்த கிராமத்தில் முன்னாடி இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க. அடுத்து வேலை காரணமாக, அவர்களுடைய தொழில் காரணமாக இஸ்லாமியர்கள் அந்த கிராமத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். ஆனால் இன்னும் அவர்களுடைய வழிபாட்டு கூடம் அங்கே இருக்கு. 300 ஆண்டுகளாக அந்த கிராமத்தில் இந்துக்கள் இஸ்லாமியர்களுடைய முகரம் பண்டிகைக்கு பஞ்சான காவடி இந்துக்கள் தூக்குவாங்க. அல்லாஹ் சாமிக்கு இந்துக்கள் தீமிதித்து வழிபடுவார்கள். அடுத்த நாள் காலையில அந்த தீமிதித்து அந்த நெருப்பு இருக்கும், அந்த சாம்பல், அதுதான் திருநூறு, அது விபூதி. திருநீரை இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு நெற்றியில் பூசி விடுவார்கள். இது வழிபாட்டு எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. இப்ப கார்த்திகராஜருடைய பார்வையை பார்த்தோம்னா, என்னங்க இதெல்லாம் தப்பு, இப்ப எப்படி இஸ்லாமும் இந்து மதமும் சேர முடியும்? அது என்ன நட்பு வளர்க்குறீங்களா? அவர் சொல்லவே இல்லை. அதாவது அவர் கணக்கில் எழுதிட்டு போயிருக்காரு. அவர் நெறியாளருக்கு பயந்துதான் இந்த பியோட நிறுத்திட்டாரு. இன்னும் சிடி போட்டிருப்பாருன்னா சொல்லியிருப்பாரு. முக்காலமும் உணர்தல் தானே சமயமும். எனக்கு தெரியும். சிடி பத்தி பேச வேண்டாம், சமயம்னாலே சிடி வர்றது பிரச்சனைக்குரிய. கன்னியாகுமரியில பள்ளி ஆண்டவர் கோயில்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு உருவம் கிடையாது. நான் சொன்னேன்ல, அருவ வழிபாடு, உருவமே கிடையாது, எங்கேயுமே இருக்காது. அந்த கோயிலுக்கு வருவது கிறிஸ்தவர்களும் வருவார்கள், இந்துக்களும் வருவார்கள், இஸ்லாமியர்களும் வருவார்கள். ஒவ்வொருமே தன்னுடைய மதம் எந்த வழியில் வழிபாட்டை கற்பித்ததோ அந்த வழியில் வழிபாட்டு செய்து பகிர்வார்கள். அப்போ மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுடைய வார்த்தை தான் எனக்கு ஆன்மீகம்னா ஞாபகம் வரும். ஆன்மீகம் என்பது நம் சுயத்தை தேடுவதற்கான பாதை. கடவுளை காண்பது மட்டுமல்ல ஆன்மீகம், பார்க்கின்ற ஒவ்வொன்றிலும் கடவுளினுடைய தன்மையை காண்பதும் தான் ஆன்மீகம். எல்லோருக்கும் சேர்த்து ஒரு தன்மையை, அனைத்தையும் உள்ளடக்கிய தன்மை இருக்கலாம். அதுதான் தமிழர்களுடைய ஆன்மீகம் என்று நினைக்கிறேன். இப்ப வாட்ஸ்அப்ல வைக்கிறேன்னு சொன்னாங்க.
இப்ப 6 நொடிகளை நீ வந்து ஷேர் பண்ணிட்டேன்னா உனக்கு அமோகமாக இருக்கும். எனக்கு வந்து முருகன் பாட்டு ரொம்ப பிடிக்குங்க. யூடியூப்ல அடிக்கடி கேட்பது என்னுடைய வழக்கம். கந்தசஷ்டி கவசம் யூடியூப்ல மட்டும் 24 கோடி வியூஸ். நீங்க இப்ப போய் பாத்தீங்கன்னா தெரியும், முருகன் பாடு 24 கோடி வியூஸ். நீங்க சொல்றது வந்து கந்தசஷ்டி கவசம் கர்நாடக சங்கீதத்துல பாடினதா இல்ல இப்போ ஒரு அம்மா புத்தெல்லாம் வச்சுக்கிட்டு பாடுதே அதை சொல்றீங்களா? 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இசை அறிவு குறைவு. அது வந்து கர்நாடக சங்கீதமா அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு சங்கீதமா? அது எவ்வளவோ பாட்டு இருக்கும்போது நீங்க கந்தசஷ்டி கவசம் சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க. அதுதான் நீங்க கரெக்டா சொல்றதா ஒரு சந்தேகம் வருது எனக்கு வந்து அது கர்நாடக சங்கீதமா அல்லது வந்து நம்முடைய தமிழர் சங்கீதமா அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இசை ஞானம் இல்லை. ஆனால் முருகனுடைய அருளை பாடுவதால் எனக்கு அதன் கடவுளினுடைய பெயரை தாண்டி அதில் இருக்கின்ற இறைமை எனக்கு முக்கியமாக இருந்தது. அந்த பாடலை கேட்டா எனக்கு ஒரு இறைமை இருக்குன்னு நான் உணர்றேன். அப்போ அந்த பாட்டை விட முக்கியமானது அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப அதிகமாக லைக் பண்ணது, எல்லாராலும் லைக் பண்ணதை பின் பண்ணி வச்சிருப்பாங்க. 5 வருடம் கழித்து நான் கருவுற்று இருக்கிறேன், எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்க முருகனை வேண்டிக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த கமெண்ட். நண்பர்களே, இந்த கமெண்ட் வந்து போட்டவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. இந்த கமெண்ட் வந்து உண்மையா பொய்யான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா 750 பேர், கிட்டத்தட்ட 725 பேருக்கு கீழே முருகனே வந்து பிறப்பார், முருகன் உங்களுக்கு துணை செய்வார், முருகன் உங்களோடு இருப்பார் அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ திருமூலர் எனக்கு ஞாபகம், யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு வாயுவை, யாவருக்குமாம் உண்ணும் போது கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. ஒண்ணும் பண்ண வேணாம், அடுத்தவர்களுக்கு உன்னால் குடிக்க முடிந்தது என்றால் அந்த இன்னுரை தான். நீங்க சொல்றீங்களா, அதே இந்த வாட்ஸ்அப்ல வச்சிருக்க இந்த 6 நோடி அனுப்புறவங்க அதே வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்கன்னா யூடியூப் யூஸ் பண்றான், அதே யூடியூப் யூஸ் பண்றது இந்த கமெண்ட்டும் போடுறான். அப்போ இறைமை என்பது வேறு, இறை உணர்வு என்பது வேறு. இப்ப இன்றைக்கு தமிழர்களுடைய சமயம் நம்ம கைகளில் வந்திருக்கின்றால் என்றைக்குமே வந்திருக்கிறது. எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களுடைய வார்த்தையோடு நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு கடவுளுக்கு எத்தனை கைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு கடவுளுக்கு எத்தனை கைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் எல்லா கடவுளுக்கும் 2 கால்கள் தான். வணக்கம். இன்றைக்கு அதிகம் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. ஏன்னா என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும், ஏஐ வளர்ந்தாலும், அந்த ஏஐயும் முருகப்பெருமான் பூ போடுற மாதிரி நம்ம கீழே இருக்க மாதிரி தான் நம்ம பண்ற அளவுக்கு சமயத்தை நாம் இன்னும் விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலம் தான். அதுல இவர் சொன்ன சில விஷயங்கள் ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டியது. அதை ரொம்ப அழகாக இவர் அதை கையாண்டு எடுத்துக் கொண்டு போனார். அதுவே அவர் ஒன்று சொன்னார், சித்தர் மரபை பற்றி சொன்னார் பாருங்கள். அது எவ்வளவு இன்றைக்கு பொருத்தமானது என்று நான் பார்க்கிறேன். சித்தர் என்றால் யாருங்க? சித்தர்னா யார்? எனக்கு தமிழ் சமுதாயம் காட்டுச்சு. அகத்தியர் சொன்னார், சாத்திரத்தை சுட்டரிப்பவனே சித்தன் என்று சொல்லிச்சு. யார் ஒருவர் சாத்திரங்கள் பெயரால் சமுதாயத்தில் அடக்குமுறை செய்கிறார்களோ அப்போது அந்த சாத்திரத்தை எவன் ஒரு சுட்டரித்து வருகிறானோ அவன் தான் சித்தன் என்று சொன்னது. அதனாலதான் சித்தர் குரல் இங்கிருந்து வந்தது. கோயிலாவதேதடா குலங்களாவதேதடா, கோயிலும் குலங்களும் கும்பிடும் குலாமரே. இது வரைக்கும் போட்டீங்கன்னா பை பெரியாருன்னு போட்டுடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனா அப்படி இல்லை. கோயிலும் மனத்துளே குலங்களும் மனத்துளே என்று பாடுகிற இடத்திலே சித்தர் நெறி ஜெயிக்கிறது. அப்படி ஒரு சித்த நெறி இருந்த இந்த மண்ணில் இன்றைக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு அவர் கேட்டதுக்கு ஒரு ஓமை சொல்லியிருக்கலாம். அவர் சொல்லாம போயிட்டார். ஏன்னா ஏற்கனவே அவர் ஒரு ஓமை சொன்னதுக்கு என்ன பின்விளைவு சந்திப்பாருன்னு தெரியாது. நான் ஒரு ஓமையை சொல்றேன். இன்னைக்கு நீங்க யூடியூப்ல போயிட்டு சித்தர்ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஒரு அம்மா வரும். திருவண்ணாமலையில கால் கடக்க அந்த அம்மா நடந்துட்டு இருக்கு. அந்த அம்மா தலையில ஒரு தொப்பி போட்டுருப்பாங்க. அதை தவிர நான் வேற சொல்ல விரும்பல. அந்த அம்மா உண்மையிலேயே சித்தரா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். அவர் சொன்ன மாதிரிதான், அது சாய்பாபாவின் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி, அது அந்த தொப்பி அம்மாவினுடைய பிரச்சனை இல்லை. ஆனா அந்த வீடியோவை பாக்குற போது என்ன கஷ்டம் இருக்கு பாருங்க. அந்த அம்மாவினுடைய உடை, அந்த அம்மாவுடைய முகம்லாம் பாக்குறோம். அந்த அம்மா ஒரு காபி டம்ளரை குடிச்சிட்டு அப்படியே போடுது, அதை வாங்கி தீர்த்த மாதிரி நம்ம ஆளுங்க வாங்கி குடிக்கிறாங்க. இதை பார்க்கிற போது என்ன எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றால், இங்கே எங்கள் சித்தர் என்ன சொன்னார்கள், அது இங்கே இப்போ சித்தர்கள் என்று நீங்கள் பின்னால் போகிறவர்கள் அப்படி இல்லையே என்று அவர் சொன்ன ஆதங்கத்தை இந்த மன்றம் எடுத்துக் கொள்ளுகிறது. அடுத்த சமயத்துல ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு என்ன நான் பார்க்கிறேன் என்றால், நமக்கு ஒரு சமயத்தை எப்படி அணுக வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்து போனார்கள். சிவபெருமான்னு வச்சுக்கோங்க, அவர் எப்படி டீல் பண்ணணும், நம்ம அநியாயமா டீல் பண்ணணும் கோயிலுக்கு. ஆனா இந்த சமுதாயம், தமிழ் சமூகம் நமக்கு ஒன்று சொல்லிக் கொடுத்தது, காலம் கடத்தி கொண்டு வந்து சேர்த்துது. ஆனா நம்ம கைக்கு வந்துதா? சிவபெருமானை எப்படி அணுகணும்னு நமக்கு ஒரு 4 வழியை சொன்னது, 4 மார்க்கமாக. ஒண்ணு
நீ புள்ள, அப்ப உனக்கு அப்பா, அப்பான்னு சொல்லி அவங்ககிட்ட போய் நில்லு, உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பான். இதுக்கு சத்புத்திர மார்க்கம் என்று சொன்னது. அதுக்கு உதாரணம் திருஞான சம்பந்தர்னு ஒருத்தர் போட்டு. திருஞான சம்பந்தர் நீங்க பாத்திருக்கீங்களா? அவ எப்பயுமே கடவுள் கிட்ட திருஞான சம்பந்தர் இது கூட அது கூடன்னு கேட்டதில்லை. நடந்து போவாரு. ஐயோ குழந்தைக்கு கால் வலிக்குதேன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே முத்து சிறுகி முத்து பந்தல்னு சிவபெருமான் கொடுத்தாரு. கையில தாளம் போட்டாரு. கை சலக்க தாளம் போடுதேன்னு தங்கத்துல தாளத்தை கொடுத்தாரு. தங்கத்துல தாளம் போட்டா சவுண்ட் வரலேன்னு ஓன்னு அழுத உடனே உமையம்மையே ஓசை கொடுத்த நாயகியாக வந்து அந்த தாளத்திற்கு சத்தம் கொடுத்தார். இது எது சொல்லுது தெரியுமா? நீ இறைவனை அப்பா என்று நினைத்து அனுப்பினால் நீ எதுவும் கேட்க வேண்டாம். காரணம், அப்பா என்பவன் ஒரு குழந்தைக்கு எது வேண்டுமோ அது கேட்காமலேயே தரக்கூடியவன். அதை சிவபெருமான் உனக்கு கொடுப்பான் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. அடுத்த ஒரு மார்க்கம் சொன்னாங்க, அவனை ஆண்டானா நீ அடிமையா அவனுக்கு சேவை செய், அதற்கு தாச மார்க்கம் என்று சொன்னாங்க. அதுக்கு யார் தெரியுமா உதாரணமா இந்த மண்ணிலே வாழ்ந்தது? சிவன் கோயில் போனீங்கன்னா 4 சைவக்குறவர்கள் ஒருத்தர் தோசை கரண்டி மாதிரி வச்சுட்டு நின்று இருப்பார். பார்த்துருக்கீங்களா? நம்ம எதை பார்ப்போம்னு நமக்கு தெரியும். கோயில் போகும்போது தோசை கரண்டி வச்சு நினைச்சிருப்பார். அது என்ன தெரியுமா? உழவாரப்பணி செய்கிற ஒரு களம். கோயிலுக்கு போனால் இறைவனை பார்ப்பதற்கு முன்னால், இறைவா நீ இருக்கிற இந்த திருக்குளமும் இந்த திருமேடையும் இந்த படியும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று தொண்டு செய்து விட்ட பிறகு இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு மார்க்கமாக தாச மார்க்கம் இருந்தது. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, இறைவனை ஃப்ரெண்டா டீல் பண்றது. நம்ம அதுதான் நிறைய பேர் பண்றோம். அதுக்கு பேரு சகமார்க்கம்னு பேர். அதுக்கு யார் உதாரணம்? சுந்தரர். அப்படின்னு ஃப்ரெண்டா டீல் பண்ணார் தெரியுமா? அவர் கொண்டாட்டியோட கோச்சுக்கிட்டு சண்டை போட்டு வச்சுக்கிட்டு நம்மால 2 முறை தூது போக சொல்லி அனுப்பிச்சார். எனக்கு என்ன பெருமை என்றால், உலகத்திலே மற்ற தெய்வங்கள் தூதுவரை அனுப்பிய போது எங்கள் இல்லத்தில் எங்கள் தெய்வமே தூது போனது என்பது எங்களுக்கான பெருமை. சொன்னார், போனார்.